நம்ம பார்க்க போறது தனித்துவம், யூனிக்னஸ். கர்த்தர் எல்லா மனிதர்களையும் கோடா கோடி மனிதர்களை உருவாக்கி இருக்கிறார். எல்லாரையும் ஒரே மாதிரி ஆண்டவர் உருவாக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாடியை கொடுத்திருக்கிறார். வெளிப்புறத்துல மாத்திரம் இல்ல, உள்ளாந்த மனுஷனுக்குள்ளேயும் மனுஷனுக்கு மனுஷன் வித்தியாசத்தை வச்சிருக்கார். ஒரு மனுஷனுக்குள்ள விருப்பம், ரசனை, பார்வை, லக்கு, தரிசனம், நோக்கம், பேச்சு, நடத்த, பழக்க வழக்கம், இப்படிப்பட்ட பல காரியங்கள்ல பல வித்தியாசங்களை ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க விருப்பம் வேற, இன்னொரு மனுஷனுக்குள்ள விருப்பம் வேற. ஒரு மனுஷனுடைய ரசனை வேற, இன்னொரு மனுஷனுடைய ரசனை வேற. ஒரு மனுஷனுடைய பார்வை வேற, இன்னொரு மனுஷனுடைய பார்வை வேற. ஒரு மனுஷனுடைய கோல் வேற, லக்கு வேற. அவனுடைய தரிசனம் வேற, அவனுடைய நோக்கம் வேற. அது மற்ற மனுஷனுக்கும் வேற வேற மாதிரி இருக்குது. அவங்களுடைய லக்கு வேற, அவங்க தரிசனம் வேற, அவங்க நோக்கம் வேற, அவங்க பேச்சு வேற. அப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு அடையாளத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தனிப்பட்ட அடையாளத்தை தெரிஞ்சுக்கொள்ளலாம். பொதுவா அடையாளம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். அப்ப எனக்குள்ள தனிப்பட்ட அடையாளம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டும் போது அதுல நம்ம பலப்படும் போதுதான் நம்மளுடைய தனித்துவம் வெளிவரும். அடையாளம்ன்றதுல நம்ம அந்த அடையாளம்ன்றதான் தனித்துவம். நான் யார், எனக்குள்ள இருக்க விருப்பம் என்ன, என்னுடைய ரசனை என்ன, என்னுடைய இலக்கு என்ன, நான் எப்படி பாக்குறேன், எப்படி கேட்கிறேன், எப்படி யோசிக்கிறேன், நான் எப்படி திங்க் பண்றேன், எப்படி ஃபீல் பண்றேன், எப்படி இமேஜின் பண்றேன், இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தனித்துவமா நிக்கலாம். நம்ம இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் எல்லாரும் இது வரைக்கும் எல்லா முதலமைச்சர்களும் வேஷ்டி சட்டையும் தான் கட்டிட்டு வருவாங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவரு கோட் சூட்டோட வர்றார். ஏன் கோட் சூட்டோட வர்றார் அப்படின்னா, தன்னை தனித்துவமாக காமிக்கணும்னு நினைக்கிறார். தான் தனிச்சு நிக்கணும், நான் எல்லோரையும் போல இருக்கணும், எல்லோரையும் போல நடக்கணும்ன்ற அந்த மென்டாலிட்டி நம்மளை விட்டு போகணும். எல்லாரும் போலையும் நான் இருந்துட்டு போறேன், எல்லாரும் போலையும் நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம தனித்துவமா நிக்க முடியாது. நான் யாருன்ற அந்த அடையாளத்துல நிக்கணுன்ற எண்ணம் நமக்குள்ள உண்டாகணும். முதல்ல என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய ஆர்வம் என்ன, என்னுடைய வாஞ்சை என்ன, என்னுடைய தாகம் என்ன, அதை நீங்க என்ன பண்ணணும்னா யோசிச்சு பார்த்து நிதானிக்கணும். எதை நம்ம விருப்பமாக, ஆர்வத்துடன், ஈடுபாட்டுடன், சலிப்பில்லாம, அலுப்பு இல்லாம நம்ம செய்வோம்ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தெரிந்து கொள்ளணும். மணிக்கணக்குல, நாள் கணக்குல, மாத கணக்குல, வருஷ கணக்குல தொடர்ந்து செய்யறதா இருந்தாலும் எதை நம்ம செய்வோம் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நான் செய்யறது இல்லை, இதே 2 நாள் செய்வேனா, தொடர்ந்து 20 நாள் நான் செய்வேனா, 2 வருஷத்துக்கு இதை தொடர்ந்து நான் செய்வேனா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அதை எதை நான் அதுல சலிப்பில்லாம செய்வேன், வித்தவுட் போர்டம் நான் எதை செய்வேன்னு பார்க்கணும். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதான் அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா அதான் ஏரியா ஆஃப் ஸ்ட்ரென்த். எதை நீங்க ஆர்வமா செய்வீங்களோ அதைத்தான் நீங்க நல்லா செய்ய முடியும். அடுத்தது நம்மளுடைய தாளந்துகளை கண்டுபிடிக்கணும். நம்ம என்னென்ன நம்ம டேலண்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுல மல்டி டேலண்ட்ஸ் இருக்கும், நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும் நம்மள்கிட்ட. அந்த டேலண்ட்ஸை ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்டுன்னு நீங்க அதை வரிசைப்படுத்தணும். எந்த டேலண்ட் நீங்க நல்லா உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாக்கணும். இப்ப நான் கேமரா பண்றேன், நான் படம் வரைகிறேன்னா நான் கேமராவோட படம் வரைகிறது நல்லா பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணணும், நான் கேமரா 2வது வச்சுட்டு அதுக்கு மேல வைக்கணும் நான் படம் வரைகிறது. அந்த மாதிரி நான் வரிசையா நான் சொல்லிட்டு வரேன். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன், ஃபாலோ பண்றதுக்காக இப்ப நான் சொல்றேன். இப்ப இன்பார்ன் டேலண்ட் இருக்குது, ட்ரெயின்டு டேலண்ட் இருக்குது. இன்பார்ன் டேலண்ட் தான் படம் வரைகிறதுன்றது எல்லாராலையும் முடியாது. அது பை பர்த் வர்றது, சின்ன வயசுலயே நம்மளை அறியாம வரும். அது பெயிண்டிங்கிறது
யாரும் வந்து கத்து கொடுத்து வராது. அப்ப இன்பானது. அதே மாதிரி எழுதுறது வந்து இயல்பாவே எழுதுறது வேற. இப்ப நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு தான் இருந்தேன். ஒரு 1/2 hour பேக் வரைக்கும் நான் எழுதிட்டு தான் இருந்தேன். நான் வந்துகிட்டே இருக்கும் எழுதுறது. இது வந்து யாரும் ட்ரெயின் பண்ணி வராது. ஆனா சிலது வந்து ட்ரெயின் பண்ணி வரும். அது பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என் கூட ஒருத்தர் படிச்சாரு. நான் நிறைய அந்த மாதிரி கதை எழுதுறவங்க, கவிதை எழுதுறவங்களோட நான் பழக்கமா இருக்கிறேன் அப்படின்னு அவரு நினைச்சிட்டாரு. அவரு அந்த வாலிப வயசுல வந்து அவரு கதை எழுத ஆரம்பிச்சார். பாத்தீங்கன்னா அது அவர் ஒரு புஸ்தகமா போடும்போது அதுல அநேக பிரபலமானவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. எழுத்தாளர்கள், சினிமாவில் உள்ளவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒளிப்பதிவாளர், நல்ல எழுதக்கூடியவர். அவர் அந்த கதையில எவ்வளவு ட்ரையா இருக்குன்றத சொல்லிட்டாரு. அது இவ்வளவு ட்ரையா இருக்கு. ஏன்னா அவர் தன்னை ஒரு எழுத்தாளரா எல்லாரும் பார்க்கணும், தன்னை ஒரு எழுத்தாளரா பார்க்கணுங்கிறதுக்காக இவர் எழுதுறாரு. அப்படி எழுதக்கூடாது. எழுத்துன்றது இயல்பா வரணும். அது இயல்பா வரணும். நானும் எழுதுறேன்னு உட்காந்து எழுதுனாலும் அது ட்ரையா தான் இருக்கும். ட்ரெயின் பண்ணி வராது. ஸோ இன்பார்ன் டேலண்ட்ன்றத கண்டுபிடிக்கணும். ட்ரெயின்டு டேலண்ட் வேற. நிறைய பேர் மியூசிக் வாசிக்கிறது இன்பானா வரும். அவங்களுக்கு மியூசிக் வந்து ஸ்பான்டேனியஸா வரும். அது வந்து அது ஈஸியா கேட்ச் பண்ணுவாங்க. ஈஸியா கேட்ச் பண்ணி டக்குன்னு அதுல வரும். அவங்களுக்கு வந்து இது ஹிந்துஸ்தானி, இது கர்நாடிக், இது வெஸ்டர்னு தெரியாது. இயல்பாவே அவங்களுக்கு மியூசிக் வரும். அப்ப நம்ம அவங்க பாடும் பொழுது இல்லைன்னா மியூசிக் அதை வாசிக்கும் போதுதான் நம்ம தான் சொல்லுவோம், இது ஹிந்துஸ்தானி, இது கர்நாடிக், இது வெஸ்டர்ன். இது யாரும் வந்து திணிச்சு வராது. ஏன்னா அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வரணும். ஸோ இன்ட்ரெஸ்ட், டேலண்ட் ரெண்டும் இன்டர் கனெக்டட். அப்படி இருந்தாலும் வரும். நிறைய பேர் மியூசிஷியன் ஆகணுன்றதா உட்காந்து வாசிப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு பெருசு கிடையாது. அதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கா, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அப்படின்னாதான் பண்ணணும். அது சும்மா போட்டு மெக்கானிக்கலா அதை வாசிக்கிறது கிடையாது. டைப்ரைட்டர் மாதிரி கிடையாது. டைப்ரைட்டர் வந்து வேலை பார்க்கணுன்றதுதான் என்னவாங்க, டைப் அடிப்பாங்க. அது மாதிரி மியூசிக் கிடையாது. மியூசிக் வந்து அதெல்லாம் அப்பாற்பட்டது. வெறுமனை பிராக்டிஸ் பண்ணி வாசிக்கிறது அது வேற. அதனால இன்பான் இது, ட்ரெயின்டு டேலண்ட் எது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்பானா உங்களுக்கு எது இருக்கோ அந்த ஏரியால தான் நீங்க போகணும். பிறப்பிலேயே கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகள். ஏன்னா நம்முடைய தாழ்ந்துகளும் நம்முடைய வாஞ்சையும் தாகமும் ஒன்றுக்கொன்று இணைந்ததாகும். அடுத்தது மிக முக்கியமானது, மற்றவர்களால முடியாதது என்னால் மாத்திரம் முடிந்தது எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய அடையாளம், இதுதான் நம்ம தரிசனம். யாத்திராகம் 31 அதிகாரம் முதல் 6 வசனத்துல பெசலியேல், அகோலியாப்னு 2 பேரை பாக்குறோம். இதே யாத்திரா 35 அதிகாரம் 30-35 வசனத்துல இருக்குது. ஆண்டவர் வந்து மோசைட்ட சொல்றார், ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யணும்ட்டார். அது எப்படி வெளிப்பிரகாரம் இருக்கணும், உள் பிரகாரம் எப்படி இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், அது துணியில பண்ணணும், எதை உலோகத்துல பண்ணணும், அது என்ன கலர்ல பண்ணணும், ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையுமே விளக்கி சொல்றாரு மோசைட்ட. நான் சொன்ன மாதிரிபடி செய்கின்றார். அந்த பரலோகத்துல இருக்கிற சாயலை பூலோகத்துல கொண்டு வர ஆசரிப்பு கூடாரம்ன்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ யாரை கொண்டு செஞ்சிடாத. உன்னை சுத்தி 20 லட்சம் பேர் இருக்காங்க. ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 6 லட்சம் பேர்த்துல யாரை வச்சு செய்ய முடியாது. அதுக்குன்னு பிரத்யேகமா பெசிலியேன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனை வச்சுதான் நீ செய்யணும். அவனுக்கு அசிஸ்டண்டா யார் இருக்கணும், அசோலியாப் தான் இருக்கணும்ன்ற. ஏன்னா இது வந்து திங்க் பண்ணணும், ஃபீல் பண்ணணும், இமேஜின் பண்ணணும். இது வந்து யூஷுவல் ஒர்க் கிடையாது, இது அன்யூஷுவல் ஒர்க்குன்ற. அப்ப இந்த பெசலியேன்றவன பத்தி அப்ப அவனுக்கு பாருங்க, அவன் ஆர்வமா செய்வான். அது மாசக்கணக்கா செய்யணும், அது நுணுக்கமா செய்யணும், அது டைம் எடுத்து செய்யணும். ஒவ்வொரு நூலா எடுக்கணும். ஒவ்வொரு நூலும் ஒரு கலர்ல இருக்கும். ஒரு உலோகம் அது தனியா செய்யணும், மர வேலை தனியா செய்யணும். இதெல்லாம் ஆர்வமா செய்வான், இன்ட்ரெஸ்டா செய்வான். மிச்சவங்களுக்கு அது போர் அடிக்கும். இதெல்லாம் டக்குன்னு செஞ்சு முடிக்க முடியல, இவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. ஆனா அந்த பெசலியன்றவன் அது இன்வால்மெண்டோட ரசிச்சு ருசிச்சு செய்வான். இதுதான் அவனுடைய ஏரியா, அவனுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதான் ஏரியா ஆஃப் ஸ்ட்ரென்த்.
மிச்சவனால முடியாது. பெசலியில மாத்திரம்தான் முடியும். அது அகோலியா போல மாத்திரம்தான் அந்த அசிஸ்டண்டா இருக்க முடியும். எல்லாராலையும் அசிஸ்ட் பண்ண முடியாது. அந்த ஏரியால இருக்கணும். தன்னை ஒரு செகண்ட் இன் கமாண்டா இருக்கணும். இப்ப அப்னேர் சேனாபதினு பாக்குறோம், யோவா சேனாபதினு பாக்குறோம், நாகமான் சேனாபதினு பாக்குறோம். ஏன்னா ராஜா கிடையாது, செகண்ட் இன் கமாண்ட், ரெண்டாவதா இருக்க அதுக்கு விருப்பமா இருக்கணும். நீங்க ஒருத்தர் லீடரா இருக்கா, அவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கணும்னா அதுக்கான மைண்ட் செட் இருக்கணும். அவனை தலைவனை வைத்து நம்ம தாழ்த்தி இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் இருந்தா தான் நீங்க அதுல ஷைன் பண்ண முடியும். அதுக்குத்தான் தனித்துவத்தை தெரிந்து கொள்வது. தனித்துவத்தை தெரிந்து கொண்டாதான் அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டிய நீங்க தெரிந்து கொண்டாதான், நீங்க யாரு அப்படின்றத தெரிந்து கொண்டாதான் நீங்க அதுல ஷைன் பண்ண முடியும். நம்ம ஏன் ஷைன் பண்ணாம இருக்கோம்னா, நம்ம யாரு, நான் வெண்கலமா, நான் இரும்பா, நான் தங்கமா, வெள்ளியா, நான் முத்தா, நான் யாருன்றது தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஏரியால நிக்க முடியும். அப்பதான் நம்ம அதுல மேல வர முடியும். அதே மாதிரி அந்த ஆலயம், சாலமோனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஈராம் அபின்றவனை தான் ஆண்டவர் பயன்படுத்த சொல்றார் சாலமோன்ட்ட. ஏன்னா இதே மாதிரி பெசலியல் மாதிரியே நல்ல ஞானம் உள்ளவன், அறிவுள்ளவன், புத்தி உள்ளவன், யோசிக்கிறவன், அவன் கற்பனை செய்து பார்க்கறவன், இமேஜினேஷன், திங்கிங், ஃபீலிங், இது எல்லாத்துலயும் அவன் தான் ஸ்பெஷலான ஆளு. அது 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலையும், 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல இருக்குது. இந்த வேலையை வேற யாராலும் செய்ய முடியாது. பெசலியை செய்த வேலையை வேற யாராலும் செய்ய முடியாது. ஈராமபி செய்த வேலையை வேற யாராலும் செய்ய முடியாது. நீங்க அந்த தேவாலயத்துடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் தேவாலயத்தையும் பத்தி ஆண்டவர் விவரிக்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமானது, ரொம்ப நுணுக்கமானது. ஒரு தூண் எப்படி இருக்கணும், அந்த தூணுக்கு மேல வலை எப்படி இருக்கணும், எத்தனை அடியில இருக்கணும், அதனுடைய வலை எப்படி இருக்கணும், அந்த பழங்கள் எப்படி இருக்கணும், மாதுளம்பழம் எப்படி இருக்கணும், பேரிச்சம்பழம் எப்படி இருக்கணும், கேருபீனும் சேராபீனும் எப்படி அதை சித்தரிக்கணும், அதை எப்படி அதெல்லாம் செய்யணும்ன்றதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு அந்த டீட்டெயில் தேவையில்லை. ஏன்னா அவ்வளவு நுணுக்கமான காரியங்களை நுணுக்கமாக கவனித்து நுணுக்கமாக புரிந்து கொண்டு சரியாக புரிந்து கொண்டால்தான் அதை செய்ய முடியும். அப்ப அதுதான் அவங்க ஏரியா. வேற யாரும் அதுல என்ட்ராக முடியாது. அவங்க மாதிரி யாரும் செய்ய முடியாது. அப்படி போலதான் நம்மளே வச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் இந்த பைபிள் ஸ்டடியை அவங்க கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பிரத்யேகமான தாளந்துகள், ஆர்வம், இதை வேற இதெல்லாம் வேற யாருக்கும் கொடுக்கல. இது ஆண்டவர் கொடுத்தது. அது அப்படி போல நமக்கு வச்சிருப்பாரு. நம்ம எதுல டீப்பா இன்ட்ரெஸ்டோட செய்வோம், டீப்பா இன்வால்வ் ஆகி செய்வோம், ஆழமாக யோசித்து ஆழமாக அதை மூழ்கி ஒரு பஞ்ச தண்ணியில முக்கின மாதிரி அதுல முழுமையாக அதை இன்வால்வ் ஆகி செய்யணும் நம்ம. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோசிப்பு, தானியல், இவங்க 2 பேரும் இந்த டேலண்ட்ஸ்னு சொல்லக்கூடாது. இதை கிஃப்ட், வரங்கள். அவங்கள மாதிரி யாரும் சொப்பனங்களை வியாக்கரணம் பண்றது யாராலும் பண்ண முடியாது. அவங்க கண்ட தரிசனமும் சரி, அவங்க கண்ட சொப்பனமும் மற்றவங்களுடைய சொப்பனத்துக்கும் தரிசனத்துக்கும் அவங்கள மாதிரி விளக்கம் சொல்றதுக்கு யாராலும் முடியாது. யோசிப்பாலும் தானியலாலும் தான் முடியும், வேற யாராலும் முடியாது. அதுதான் அவங்களுக்கான தனித்துவம், அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன. இப்ப ஜோசப் நிக்கிறாரு, இப்ப ஜோசப் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா, யோசேப்புன்னு பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிருபை, வரம் அவருக்குள்ள இருக்குது. அதே மாதிரி தானியேல் உட்கார்ந்தாருன்னா அப்படி பார்ப்பீங்க. எவ்வளவு புரிந்து கொள்வதற்கு மனித அறிவினால, ஞானத்தினால, அனுபவத்தினால கண்டுபிடிக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத கடினமான சொப்பனங்களையும் தரிசனங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர் தானியேல். அப்ப அப்படி போல நம்மளை வச்சிருப்பாரு. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதுல நீங்க ஷைன் பண்ணலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா புறஜாதிகள்கிட்ட போய் அவரை மாதிரி யாரும் பேச முடியாது. நீங்க அந்த அத்தேனை பட்டணத்துல
மாஸ் மேடையில் நின்று அவர் பேசுனதை கேட்டீங்கன்னா அதை படிச்சு பாருங்க மறுபடியும். அவரை மாதிரி யாரும் பேச முடியாது புறஜாதிகள் மத்தியில. ஏன்னா அவன் நூதனமான விஷயங்களை அங்க பேசணும், புதிதான காரியத்தை பேசணும் அந்த ஜனங்கள்கிட்ட. நீங்க ஏற்கனவே பேசுனதே பேசக்கூடாது. நீங்க பேசக்கூடியது புதிதாக இருக்கணும், நூதனமாக இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும். அவன் வியந்து பார்க்கக்கூடியதாக இருக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. அப்படிப்பட்டவங்க மத்தியில பேசணும். அரிஸ்டாட்டிலும் சாக்ரட்டிஸும் நின்று பேசின மேடை அது. அங்க நின்று பேசுறார் பவுல். நீங்க அறியப்படாத தேவன் போட்டிருக்கீங்களே ஒரு பீடம், நிறைய பீடங்கள் இருக்குது. அதுல ஒரு பீடம் எந்த சிலையும் இல்லை, அறியப்படாத தேவன் போட்டிருக்கு, அன்னோன் காடுன்னு. அந்த அன்னோன் காடத்தான் நான் இப்ப பேச போறேன்னு பேசுறேன். எப்படி யோசிச்சு பாருங்க. அவனுக்கு நீங்க புரியாத காரியம் நீங்க சொல்றீங்களே, இதுவரை அறியாத காரியம்னு, அதைத்தான் நான் பேச போறேன்ட்டு பேசுறேன். புறஜாதிகளுக்கு இயேசு பத்தி சொல்லக்கூடிய அந்த கிருபை, அந்த தாளந்து அவட்ட தான் இருந்தது, யார்ட்ட இல்லை. இங்க எங்க அபார்ட்மெண்ட்ல அசோசியேஷன் மீட்டிங் நடக்கும், வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இங்க ஒரு 340 வீடுகள் இருக்குது எங்க அபார்ட்மெண்ட் இதுல. அதுல எல்லாம் ஓனர்ஸ் எல்லாம் கூடுவாங்க, அந்த மீட்டிங் நடக்கும். 1/3 இருக்கணும் ஸ்ட்ரென்த், அப்பதான் அந்த மீட்டிங் நடத்தணும். 1/3 வந்துருச்சுன்னா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேச்சுவார்த்தை நடக்கும், வாக்குவாதம் வந்துடும், பெரிய சத்தமாயிடும் அந்த ஹாலு. எல்லாம் எழும்பி ஆளாளுக்கு ஸ்டோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இது என்ன காரியம், அது என்ன காரியம், அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. குறைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த காரியம் செய்யல, அந்த காரியம் செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபீஸ் பேரர்ஸ் இருப்பாங்க, பிரசிடென்ட், செக்ரட்டரி, அப்படிலாம் நிறைய ஜாயிண்ட் செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஜாயிண்ட் ட்ரெஷர்லாம் இருப்பாங்க. அவங்க ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மைக்ல அவங்க பேசுவாங்க. இவங்க எல்லாம் எந்திரிச்சு சத்தம் போட்டு இவங்க போய் மைக்க வாங்கி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே கலைபரமாயிரும். அப்ப என்ன, நான் போய் நின்று எல்லாம் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, எல்லாம் நீங்க எங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க எல்லாரும். அப்படி இல்ல, பேசுறதா ஒருத்தர் பேசுங்க, மைக்க வாங்கி பேசுங்க, அதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க. ப்ரோக்ராம் ஷெட்யூல் போட்டிருக்க, ஷெட்யூல் படி பண்ணுங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காந்துருவாங்க. இது நான் எப்பயுமே பண்றது, எனக்கே தெரியாது. அது மைக்கெல்லாம் இருக்காது எனக்கு. நேரம் போய் எல்லாம் சைலன்ஸ் பிளேஸ், சைலன்ஸ் பிளேஸ், எல்லாம் உட்காருங்க. சினிமாலாம் நாங்க அப்படி பண்ணுவோம் ஷூட்டிங்ல, சைலன்ஸ் பிளேஸ், கோயிங் ஃபார் டேக் சைலன்ஸ், எல்லாம் சைலண்ட் ஆயிருவாங்க. ஏன்னா 150 பேர், மினிமம் 150 பேர் இருப்பாங்க ஷூட்டிங்ல. லைட் மேன், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமராமேன், ப்ரொடக்ஷன் டீம். அந்த பழக்கமா என்னன்னு தெரியாது எனக்கு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, முக்கியமான மீட்டிங் நடக்க போகுது. இந்த பக்கத்து வீட்டு இருக்காரு, வயசானவர், பிராமணன். அவர் என்ன சொல்றாரு, உங்க வாய்ஸ்ல ஒரு பவர் இருக்குது, நீங்க பேசுங்க அப்படின்றாரு என்கிட்ட. அப்பதான் நான் யோசித்தேன், நீங்க வந்தீங்கன்னா எல்லாரும் அமைதியாயிடுறாங்க, எல்லாம் கப்பிச்சுக்குன்னு உட்கார்ந்துடுறாங்க. ஒரு மரியாதை இருக்குது, உங்க மேல ஒரு மரியாதை இருக்குது. எனக்கே தெரியாது. அது மாதிரி நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுக்கு அந்த கிருபையை தருவாரு. அது வெறும் பேச்சு தானே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் பாருங்க, வெறும் பேச்சு தானே, ஒரு பவர் இருக்குன்ட்டு மத்தவங்க சொல்லி எனக்கு தெரியுது. அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கிருபையை வச்சிருப்பார் ஆண்டவர், தனித்துவத்தை வச்சிருப்பார், இண்டிவிஜுவாலிட்டி, உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சிருப்பார். சில பேர் பேசும்போது பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும் பேச்சு, தெளிவா பேசுவாங்க, கொஞ்சம் கூட குழப்பம் இருக்காது. இதை கான்ட்ராஸ்டா சில பேர் ஜெபிப்பாங்க, பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஜெபிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. எனக்கு அது எப்படி தோணும்னா, அந்த குதிரையில ஏறி டக்கர டக்கர டக்கரன்னு போற மாதிரி இருக்கும். என்ன ஜெபம் பண்றாங்க, எதை நோக்கி போகுது அவங்க ஜெபம், அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நம்ம. நீங்க ஒரு ஜெபம் பண்றாங்களா, ஒரு குரூப்பா ஜெபம் பண்றீங்களா, அப்போ ஒரு 4 பேர் ஜெபம் பண்றாங்க, 5ஆவது ஜெபம் பண்ண போறீங்களா, முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம், அந்த 4 பேர் என்ன ஜெபம் பண்றாங்கன்னு நீங்க கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். நீங்க ஜெபம் பண்றதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மத்தவங்க என்ன ஜெபம் பண்றாங்கன்னு கவனிங்க. அந்த 4 பேர் ஜெபம் பண்றது ஏன் கவனிக்கணும்னா, நீங்க அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது.
ஈரானுக்காக ஒருத்தவங்க ஜெபம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ஈரானுக்காக நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. உக்ரைனுக்காக ஒருத்தங்க ஜெபம் பண்ணிட்டாங்களா நீங்க உக்ரைனுக்காக ஜெபம் பண்ண கூடாது. சேலஞ்சு. ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றவங்க ஈஸியா பண்ணிடலாம். செகண்ட் ஜெபம் பண்றவங்க கொஞ்சம் டைட்டா இருக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டாங்க. அந்த பாயிண்ட் இவங்க ஜெபம் பண்ணக்கூடாது. சில வசனங்கள் அவங்க சொல்லி ஜெபம் பண்ணிருப்பாங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி இருக்கிறீரப்பா, உன்னுடைய தழுவுகளால் சுகமாவோன்னு சொல்லி இருக்கிறீரப்பா, பரம வைத்தியரே கீழியாத்தில் பிசிந்தைலம் இல்லையோன்னு சொல்லி இருக்கிறீரப்பா, அப்பா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகம் உண்டாகுமே ராஜா, யெகோவா ரொபேக்கா நானே உன் பரியாரின கர்த்தர்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க 4வது ஜெபம் பண்ற ஆளுக்கு ஸ்டாக் இருக்காதே. சேலஞ்ச் யாருக்குன்னா அந்த 4வது 5வது ஜெபம் பண்றவங்களுக்கு. யூ ஷுட் நாட் ரிப்பீட். அப்பா அதுக்கு நீங்க நிறைய பைபிளை படிச்சு நல்லா தயாராயிருக்கணும். அப்பதான் நீங்க அடுத்து ஜெபம் பண்ணும்போது விரும்பி கேட்பாங்க. அதையே சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா வாட் இஸ் தி யூஸ்? ரிப்பீட் பண்ணாத. நீண்ட வசனிப்பினால் உன் ஜெபம் கேட்கப்படும் நினைக்காத. புறஜாதியரை போல ஹிந்தன் பீப்புள் போல ஜெபம் பண்ணாதன்னு இருக்கார் ஆண்டவர். ஏன்னா அவன் மழைக்கு ஒரு தெய்வம், விதைக்கிறதுக்கு ஒரு தெய்வம், அறுக்கிறதுக்கு ஒரு தெய்வம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் வச்சிருக்காரு. அநேக தெய்வங்களை வச்சிருக்கனால அநேக வார்த்தைகளால அவன் ஜெபம் பண்ணுவான். உனக்குள்ளது ஒரே தெய்வம் நான் தான். அதனால நீ ஸ்பெசிபிக்கா நீ ஜெபம் பண்ணுன்னு இருக்காரு. நமக்கு ஸ்பெசிபிக்கா ஜெபம் பண்ண கத்துக்கொள்ளணும். நீங்க தீர்மானம் இருக்கணும், கவனிக்கணும். ஒருத்தர் ஜெபம் பண்ணும் போது கவனிக்கணும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகள்கிட்ட பேசுறாரு. அப்ப எவ்வளவு யோசித்திருப்பார் பாருங்க, எவ்வளவு ஆண்டவரை கேட்டிருப்பார். ஆண்டவரே நான் எப்படி இங்க போய் நான் பேசணும்? அப்படி போல நீங்க உங்க ஏரியா என்ன? புறஜாதிகளுக்கு Paul is the best preacher, not Peter. Paul தான். கொர்நேலிய வீட்டுல அப்கோர்ஸ் பீட்டர் கொண்டு யூஸ் பண்ணாரு. ஆனா ஞானிகள் மத்தியில, தத்துவ மேதைகள் மத்தியில பேசுறதுக்கு யார் சரியான ஆள்னா பவுல். அப்படி போல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏரியா இருக்கும், அதை நீங்க தெரிந்து கொள்ளணும். அதே மாதிரி பவுல் மாதிரி எழுதுறது அவ்வளவு எப்படி எழுதுறாரு பாருங்க. அவரு தனிப்பட்ட விதத்துல தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும் எழுதுனது, பிலோமோனுக்கு எழுதுனது, சபைகளுக்கு எழுதின கடிதங்கள் எல்லாம் எப்படி எழுதுறாரு பாருங்க. அப்ப அந்த ஏரியா, அந்த ரைட்டின்ற ஏரியா பவுலோட ஏரியா. அதே மாதிரி ஊழியர்களை உருவாக்குறார். எப்பாப்ராத்து, தீத்து, தீமோத்தேயு, ஆக்கில்லாள், பிரிஸ்கில்லா, லூக்கா, அந்த ரோமர் கடைசி அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அது பெரிய லிஸ்டே இருக்கு. பெரிய லிஸ்ட் இருக்குது. அது இல்லாம நிறைய இருக்குது. எல்லா நிருபங்களையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரை சொல்றாரு பாருங்க. அவ்வளவு பேரை உருவாக்கி இருக்கிறார். அதான் அவருடைய ஏரியா. அப்ப நம்ம எந்த ஏரியான்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். படம் வரைகிறவங்க, பாடல்களை பாடுகிறவங்க, எழுதுறவங்க, பேச்சாளர்கள், இசைக்கிறவர்களை மீட்கிறவங்க, சமைக்கிறவங்க, மருத்துவர்கள், பொறியாளர்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், கட்டடக்கலை நிபுணர்கள், ஆர்கிடெக்ட்ஸ், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், வியாபாரம் செய்யறவங்க, தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படி அநேக காரியங்களை செய்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல், ஒரு பாணி இருக்கும். மேத்ஸ் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, ஹிஸ்டரி இருக்குது, லாங்குவேஜஸ் இருக்கு, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எவ்வளோ ஏரியாக்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியால இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதுதான் அவங்க அடையாளம். உதாரணமாக படம் வரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல லைன் டிராயிங் இருக்குது, வாட்டர் கலர் இருக்குது, ஆயில் கலர் இருக்குது, அப்டிராக்ட் பெயிண்டிங் இருக்குது, போர்ட்ரைட் பெயிண்டிங் இருக்குது, சீனரி பெயிண்டிங் இருக்குது, கார்ட்டூன் இருக்குது, மெஷின் டிராயிங் இருக்குது, டிசைனிங் இருக்குது. இவ்வளவு ஏரியா இருக்குது. டிசைனிங்னா ஒரு லோகோ வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் என்ன பண்றீங்க, எப்படி லே அவுட் பண்றீங்க, ரன்னிங் ஃபாண்ட் எப்படி வைக்கிறீங்க, சப்டைல்ஸ் எப்படி வைக்கிறீங்க, டைட்டில்ஸ் என்ன ஃபாண்ட்ல வைக்கிறீங்க, எவ்வளவு ஒயிட் ஏரியா வைக்கிறீங்க, எதை ரைட்ல வைக்கிறீங்க, எதை லெஃப்ட்ல வைக்கிறீங்க. ஒரு நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா அது எப்படி பண்றாங்க லே அவுட், எதை வெர்டிகலா வைக்கிறாங்க, எதை ஹரிசாண்டலா வைக்கிறாங்க, இதெல்லாமே. அப்ப அந்த ஏரியால ஒருத்தர் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அது மாதிரி அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். இதை அப்சர்வ் பண்ணாதான் நம்ம ஏரியா என்ன, நான் எந்த ஏரியால நான் பாடுறதுல இருக்கிறேன்னா
நான் எழுதுறதுல இருக்கிறேன்னா, பேசுறதுல இருக்கிறேன்னா, எது எனக்கு ஆர்வமா செய்வேன், எதுல எனக்குன்னு ஒரு ஸ்டைல் நான் கொண்டு வர முடியும் அப்படின்றத நீங்க யோசிக்கணும். இசைத்துறையில இருப்பவங்க பாத்தீங்கன்னா பாடுறவங்க இருக்கிறாங்க, இசைக்கருவிகளை மீட்டுறவங்க இருக்கிறாங்க, அதை கம்போஸ் பண்றவங்க இருக்காங்க. வேரியஸ் லெவல் இருக்கு. அதுல பாடுறவங்க வேற, மியூசிக் வாசிக்கிறவங்க வேற, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ மியூசிக்கை டைரக்ட் பண்றவங்க வேற, மியூசிக்கை கம்போஸ் பண்றவங்க வேற. இதை எந்த ஏரியால நம்ம ஆர்வமா செய்வோம்னு பார்க்கணும். அது எதை நான் சிறப்பா செய்ய முடியும் அதை நீங்க யோசிக்கணும். ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தர் தங்களுக்குன்னு ஒரு பாணிய, ஒரு அடையாளத்தை வச்சிருப்பாங்க. அதுல தனிச்சு நிற்பாங்க. கர்நாடிகா, ஹிந்துஸ்தானியா, வெஸ்டர்னா ஏதோ ஒன்று அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி குரல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரல் இருக்கும். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு பிரபல இசையமைப்பாளர், திரைப்படத்துறையில் உள்ளவர், வாய்ஸ் செலக்ட் பண்ணும்போது நான் கூட இருந்து பாக்குறேன். நான் ஒருத்தர் ரொம்ப அழகா பாடினாரு, ஆனா அவரை போயிட்டு வந்துட்டாரு. இன்னொருத்தர் அழகா பாடினார், அவரே இல்லைன்ட்டாரு. இன்னொருத்தர் சாதாரண பாடினார். அவர் உடனே இவர் சொல்லி ஒரு காயின் எடுத்து, இவர் அப்ப ஷர்ட் பாக்கெட் ஜிப்பா போட்டிருக்காரு, ஜிப்பால இருந்து ஒரு காயின், ஒரு காசு எடுத்து அப்படி போட்டார். டங்குன்னு விழுந்துச்சு. இந்த நோட் எடுனாரு. அவருப்பா அப்படின்னாரு. உடனே நாளைக்கு ரெக்கார்டிங் வந்துட்டார். அவருக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அப்ப நான் கேட்டேன், இவ்வளவு நேரம் பாடினோம், ரொம்ப அழகா பாடினாங்க, இவரை விட ரொம்ப நல்லா பாடினாங்க, அவங்களுக்கு நீங்க சான்ஸ் கொடுக்காம இவருக்கு சான்ஸ் கொடுக்குறீங்கன்னும் போது, அவங்களாம் பிரபலமான பாடகர்கள், ஏற்கனவே இருக்கிற பிரபலமான பாடகர்கள் மாதிரி பாடினாங்க. அதுக்கு நான் அவங்களே யூஸ் பண்ணிக்குவேனே. எனக்கு தேவை ஒரு வித்தியாசமான ஒரு குரல், ஒரு புது வாய்ஸ் எனக்கு வேணும். அது இந்த பையன் இருக்குன்னாரு. அதுதான் நமக்கு எல்லாரும் மாதிரி மத்தவங்களை போல நம்ம இருந்தோம்னா நம்ம தனிச்சு நிக்க முடியாது. உங்களுடைய அடையாளம், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. அது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுல உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஏன்னா நீங்க எந்த ஏரியான்னு தெரிஞ்சாதான் அதுல அதிகமாக நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். உங்க டைம் அதுலதான் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க அதுல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிகமாக ஆர்டர் பண்ணணும், அதிகமாக அதுல பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க அதுல மேல எக்ஸ்பர்ட்டா வர முடியும். அல்டிமேட்டா சாட்டிஸ்பாக்சன் வேணும். சாட்டிஸ்பாக்சன் அதாவது பின்னாடி நம்ம பார்ப்போம். நம்ம எனக்கு பாத்தீங்கன்னா, பெயிண்டிங் பண்றீங்களா லைன் டிராயிங் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் லைன் டிராயிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பெயிண்டிங் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா பெயிண்ட் பாத்தீங்கன்னா எண்ணெயை கட்டுப்படுத்தும். ஒரு மரத்தை நான் ப்ரௌன் கலர்ல தான் பண்ணணும், லீவ்ஸை கிரீன்ல தான் பண்ணணும், வேரியஸ் கிரீன்ல பண்ணணும், ஸ்கைய ப்ளூல தான் பண்ணணும், வாட்டரை ப்ளூல தான் பண்ணணும், கிராஸ் புல்லெல்லாம் கிரீன்ல தான் பண்ணணும். இப்ப இதுல என்னுடைய தனித்துவம் அதுல வராது. அந்த பெயிண்டிங்க அப்படியே சீனரியா என்ன பண்ணிடுவேன், அப்படிதான் பண்ணணும். ஒரு போர்ட்ரேட்டை பண்ணா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதே ஸ்கின் டோன்ல பண்ணணும், லைட் அண்ட் ஷேடா வச்சு அந்த கலர்லயே ட்ரெஸ் கலர் என்னவோ, அந்த ஹேர் கலர் என்னவோ அதுலதான் நான் பண்ண முடியும். இதை நீ கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கு. இப்ப லைன் டிராயிங் வைங்க, வெறும் கோட்டுலயே அது முழுசா நான் கொண்டு வரணும். அதுக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும். கலர் கலர் இட் செல்ஃப் இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் வேரியேஷன்ஸ். அது அதுக்குள்ளேயே வித்தியாசத்தை காமிக்கும். நீங்க ஆனா இப்ப போட்டோகிராஃபி எடுத்தீங்கனாலே கலர் போட்டோ எடுக்கிறது யாருனாலும் எடுக்கலாம். ஏன்னா சும்மா எடுத்தா போதும், ஒரு செல்போன்ல நீங்க எடுத்தீங்கன்னா போதும். அதே பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தீங்கன்னா டஃப் ஜாப். ஏன்னா அதுல 3 கலர் இருக்குது, பிளாக், ஒயிட், கிரே. இந்த 3 கலருக்குள்ள நீங்க அந்த டெப்த்தை கொண்டு வரணும். எது ஃப்ரண்ட்ல இருக்குது, எது பேக்ல இருக்குது, எது ரொம்ப பேக்ல இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே அந்த பிளாக், ஒயிட், கிரேக்கே நீங்க கொண்டு வரணும். ரொம்ப டஃப் ஜாப். அதனால அதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்க ஒரு கலர் படத்தை வரைகிறத விட நான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை பண்றதுக்கு விரும்புவேன். நான் போட்டோ எடுத்தாலும் சரி, படம் வரையும் போது லைன் டிராயிங்ல எல்லாத்தையும் நீங்க கொண்டு வரணும். வித்தவுட் கலர்ஸ், ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குள்ள நீ அந்த டோட்டலா கொண்டு வரணும். அப்ப அதுல நான் என்னன்னா அதுல இன்ட்ரெஸ்டா நான் பண்றேன். இதை இப்போ ஒரு படம் பண்ணி வரைஞ்சிட்டு இருக்கேன், சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல். 2 வருஷம் வரைஞ்சிட்டு இருக்கேன் நான். அப்பப்போ உட்காந்து வரைவேன். ஏன்னா எனக்கு நிறைய ரைட்டிங் ப்ரீச்சிங் இருக்கிறதுனால எனக்கு டைம் எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குது அதெல்லாம் வரைஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் தொடர்ந்து அதை போட்டு வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் 2 இயர்ஸ் அந்த லைன் டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான்
அப்ப அதுல வந்து ப்ரிஃபரன்ஸ். இப்ப ஏன்னா ஒரு அப்டிராக்ட் போது ஒரு பவுண்டரி கிடையாது. நீங்க பெயிண்டிங்னா ஒரு டெஃபினிட்டா இவ்வளவுதான் ஷேப், அது கூட நீங்க பண்ணணும். ஒரு போர்ட்ரேட்டோ ஒரு சீனரியோ. சோ அன்லிமிட்டெட் கூட நான் பண்ணதான் விரும்புறேன். அப்டிராக்டா வேரியஸ் கலர்ஸ் வச்சு நான் பண்ணிட்டு போவேன். நான் அது ஒரு இன்கம்ப்ளீட் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பாக்குறவங்களுடைய இமேஜினேஷன் அது வரணும்னு நானே அப்படி பண்றேன். நான் ஃப்ரீ ஸ்ட்ரோக் கார்ட்டூன் பண்ண விரும்புவேன். நான் ஃப்ரீ ஸ்ட்ரோக்கா இருக்கும். இப்படிதான் டெஃபினிட்டா வரையாம ஃப்ரீ ஸ்ட்ரோக்ல பண்றது விரும்புவேன். நான் அதே மாதிரி கவிதை எழுதுறத விட கதை எழுதுறத நான் விரும்பி செய்வேன். நான் இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய இதை வச்சு சொல்றேன். அப்ப நீங்க உங்களை புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரையாரிட்டி எப்படி பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு எதுலாம் டேலண்ட் இருக்குன்றத நான் எழுதுறேன். நான் அதுக்கப்புறம் அதுல ப்ரையாரிட்டிஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேமரா, செகண்ட் எடிட்டிங், மூணாவது டைரக்ஷன், நாலாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அஞ்சாவது ஸ்டோரி ரைட்டிங், ஆறாவது ஆக்டிங், ஏழாவது டிராயிங், எட்டாவது ப்ரீச்சிங், 9வது டீச்சிங், 10 கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், 11 காமிக்ஸ். இவ்வளவு போட்டிருக்கேன். இதுல எதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, கேமரா எனிபடி கேன் டு, எடிட்டிங் எனிபடி கேன் டு, டைரக்ஷன் எனிபடி கேன் டு. ஆனா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாம் என்ன மாதிரி மத்தவங்க எழுத முடியாது. அதுல நான் ஸ்பெஷலைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி டிராயிங் நான் வந்து மத்தவங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசத்தினால காட்ட முடியும். நான் படம் வரையறதில்ல. அதே மாதிரி ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் காமிக்க முடியும். அப்ப இந்த ஏரியா தான் நானு நிக்கிறேன். இதுல வந்து டேலண்ட்ஸ், கிஃப்ட்ஸ்ன்னு வேற, வரங்கள், தாளந்துகள், அதை நானு பின்னாடி வரேன். நான் ஏன்னா அந்த ப்ரீச்சிங் எல்லாம் அதுல வரும். அதுல வரேன். நான் இப்ப கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோம் எல்லாமே பண்ணலாம். நீங்க கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்குது. இதுக்கு மேல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ன்றாரு. நீங்க ஒரு டேவிடை கிரியேட் பண்ண முடியும், ஒரு கோலியாத்தை கிரியேட் பண்ண முடியும், ஒரு பெரிய ஆர்மியை நீங்க கிரியேட் பண்ண முடியும். இந்த பக்கம் பலிஸ்திரிகள், இந்த பக்கம் இஸ்ரேல் ஜனங்கள், இவங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அதுல இருந்து எப்படி அந்த ஸ்டோரி நீங்க மூவ் பண்ண போறீங்க. இந்த பக்கம் கோலியாத் பக்கம் எல்லாத்தையும் காமிச்சிட்டே வரணும் பெலிஸ்தியர்ல, இந்த பக்கம் பேரலா இஸ்ரேல் அந்த சவுல் ராணுவம் எல்லாம் எப்படி பயந்து வராங்கன்னு. இதுக்கு நடுவுல டேவிட் அந்த சின்ன கேரக்டர் கொண்டாந்து இவனை கொண்டாந்து எப்படி நீ உள்ள கொண்டு வரீங்கன்றத நேச்சுரலா நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு 9.25 அடிக்கு ஒரு கோலியாத்தை நீங்க ரியலா கொண்டாட முடியாது. நீங்க சும்மா கேமரா வேணா கீழே வச்சு அவனை ஜெயிச்சாண்டு காமிக்க முடியும், எவ்வளவு காமிப்பீங்க. ஆனா கிராபிக்ஸ்ல ஈஸியா கொண்டு போயிடலாம். சோ உங்களோட இமேஜினேஷனுக்கு முழுக்க உங்களுக்கு கொண்டாட முடியும்னா கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். அப்ப என்ன கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல பண்றியா ரியலா பண்றேன்னா நான் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது ஒர்க் பண்ணிருக்கேன் நான் நிறைய, அது நிறைய பண்ண முடியும். அப்ப நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேசும்போதே பாருங்க. இப்ப நானே எனக்குள்ளேயே அது நிப்பாட்டி கிடணும், ரொம்ப நேரம் அதை பேசக்கூடாதுன்னு எனக்குள்ளேயே தோணும். ஆனா அது என்னுடைய ஏரியா, நான் அது ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பேன். நான் அது அப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போயிடும். உங்களுக்கு ஏரியா எது அதை நீங்க கவனிக்கணும். நீங்க உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன. சில பேர் நல்லா பாடுறீங்களா, அதுல நல்லா ட்ரெயின் அப் ஆகணும், நல்லா ட்ரெயின் அப் ஆகணும். எதை நீங்க ஆர்வமா செய்வீங்களோ அதுலதான் நீங்க உங்க அடையாளத்தோட நிக்க முடியும். நல்லா பாடி பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு நல்லா லெட்டர் எழுதக்கூடிய கிருபை இருக்கும், நல்லா எழுதக்கூடிய கிருபை, கம்யூனிகேட் பண்ணக்கூடிய கிருபை இருக்கும். அப்ப நீங்க நிறைய எழுதி என்ன பண்ணணும், அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நல்லா எழுதக்கூடியத படிக்கணும். நீங்க நல்ல ரைட்டர்ஸ் உடைய இதெல்லாம் அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க, கண்டென்ட் என்ன, ஃபார்மேட் என்ன, எந்த கண்டென்ட்டை என்ன ஃபார்மேட்ல கொண்டு வரணும், அதை கொண்டு வரணும். இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா ஒரு கதை எழுதுனீங்கன்னா எனக்கு வராது. ஹிஸ்டரியில வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அது கஷ்டமா இருக்கும். இப்ப 4ஆம் புஸ்தகம் ராஜாக்கள் புஸ்தகத்துல இவனுடைய குமாரன் இவனுடைய குமாரன் இவன் தாவீதை போல இல்லை, இவன் யெரொபெயாம் போல பாவத்தில் நடந்தான், இவன் தாவீதை போல இல்லை அப்படின்னு இப்படி வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா இதை நான் ஆர்வமா படிக்க மாட்டேன். அதே ஒரு இன்னைக்கு இருக்க டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய காரியத்தை சொன்னீங்கன்னா ஆர்வமா நான் பார்ப்பேன். நான் அப்ப என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்க, அதுல நான் பேசினாத்தான் நான் அதுல ஷைன் பண்ண முடியும். அதுலதான் என்னுடைய அடையாளத்தை நான் காமிக்க முடியும். நான் என்னை பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு நான் சொல்றது திரும்ப நீங்க பண்ற ஜபம் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், ஒரு அடையாளம் இருக்கணும். மத்தவங்களை போல ஜெபிக்க கூடாது.
நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க கவனிங்க. உங்க ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணுங்க, எழுதி பாருங்க. அதை எழுதி பாருங்க, அதை படிச்சு பாருங்க. நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க, எப்படி ஆரம்பிக்கிறீங்க நீங்க பாருங்க. அது நீங்க யாருன்றத உங்களுக்கு காமிக்கும். நீங்க எப்படி கொண்டு போறீங்க, உங்களுக்குன்னு உள்ள ஸ்டைல் என்ன, உங்களுடைய பாணி என்ன. மெக்கானிக்கலா இருக்குதா, அப்ப நீங்க அதை கரெக்ட் பண்ணிடுவீங்க. யாரையும் இமிட்டேட் பண்ணக்கூடாது, ஒரிஜினலா இருக்கணும். ஒரிஜினலா இருக்கணும், யாரும் இமிட்டேட் பண்ணக்கூடாது. நீங்க உங்க ஐடென்டிட்டியில நில்லுங்க. உங்க ஜபத்தை நீங்க எழுதி பாருங்க. நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, அப்ப நீங்க உட்கார்ந்து இமேஜின் பண்ணணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சா இது எப்படி பேசுவேன், இதெல்லாம் எப்படி பிரசன்ட் பண்ணுவேன், என்னென்ன இன்சிடென்ட் சொல்லுவேன், என்ன இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுப்பேன், என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க யோசித்து பார்க்கணும். அதுதான் நீங்க யாருன்றது தெரிய வரும். ஏன் தனித்துவம் அவசியம் கேட்டீங்கன்னா, ஏன் யூனிக்னஸ் அவசியம் கேட்டீங்கன்னா, ஏன் இண்டிவிஜுவாலிட்டி அவசியம் கேட்டீங்கன்னா, 10ஓடு 11 அத்தோடு இது ஒண்ணுன்னு கூட்டத்தோடு கூட்டமாக நம்ம போய் காணாம போயிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுல நம்ம நின்னாதான் நமக்கு திருப்தி கிடைக்கும். நமது தாகம் தீரும், நமது தவிப்பு தீரும். நமக்குள்ள ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் யார், நான் யாரு, என்னால என்ன செய்ய முடியும், என்னால என்ன செய்ய முடியாது, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம அது தீரணும்னா நம்மளுடைய அடையாளத்துல, நமக்குள்ள இடத்துல, ஸ்தானத்துல நம்ம நின்னாதான் இந்த தாகம் அடங்கும், நமக்கு திருப்தி உண்டாகும். மற்றவர்கள் நம்ம அடையாளம் கண்டு கொள்ளணும், மற்றவங்க கவனத்தை நம்ம பக்கம் ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக தனித்துவம் கிடையாது. எனக்கு நான் செய்யும் காட்டிலும் திருப்தி ஆகணும், நான் எனக்கு திருப்தியா இருக்கணும். அதுக்குத்தான் நம்ம தனித்துவத்தை நம்ம தெரிந்து கொள்றது அவசியம். இது கர்த்தர் நிர்ணயிப்பது. இந்த உலகில் உள்ள எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு தனித்துவத்தை வச்சிருக்கிறார். எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் யூனிக்னஸ் வச்சிருக்கிறார். எனக்குன்னு ஒரு தனித்துவத்தை வச்சிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவத்தை வச்சிருக்கிறார் கர்த்தர். இப்ப நான் வரைந்த படத்தை நான் ரசிக்கிறது வேற, அது ஒரு பார்ட்டு. அதே படத்தை மற்றவங்க பார்த்து ரசிப்பதுன்றது இன்னொரு பார்ட்டு. மற்றவர்கள் அதை பார்த்து ரசிக்கும் போதுதான் எனக்குள்ள திருப்தி உண்டாகுது. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் அதை ரசிக்கும் போது என்னுடைய ஆர்வம், என்னுடைய வாஞ்ச, என்னுடைய தாகம், என்னுடைய திங்கிங், என்னுடைய ஃபீலிங், என்னுடைய இமேஜினேஷன், என்னுடைய கலர் சென்சஸ், என்னுடைய காம்ப்ரிஹென்ஷன், என்னுடைய கம்போசிஷன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், இது எல்லாமே பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்றாங்க. அதுதான் நான். எனக்குன்னு உள்ள ஒரு ஸ்டைல்ல அவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க, பாக்குறாங்க போது என்னை பாக்குறாங்க, படத்தை இல்ல என்ன பாக்குறாங்க. அதுதான் நான். அப்பதான் எனக்குள்ள என்ன இருக்குது, என்னுடைய அடையாளத்தை நான் பாக்குறேன். என்னுடைய அடையாளத்தை என்ன பண்றேன், அப்பதான் நான் பாக்குறேன். என்னுடைய ஐடென்டிட்டிய நான் பாக்குறேன். என்னுடைய ஆத்துமால, என்னுடைய ஆவியில ஒரு திருப்தி உண்டாகுது. எல்லாரும் பேசுற மாதிரி பேசணும்னு நினைக்க கூடாது, எல்லாரும் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்க நினைக்க கூடாது, எல்லாரும் பாடுற மாதிரி பாடணும்னு நினைக்க கூடாது. எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும், எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், ஐடென்டிட்டி வேணும்ன்ற அந்த தாகம் இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு இன்ஸ்பிரேஷனாக முன் உதாரணமாக சில கேரக்டர்ஸ பைபிள்லையும் ரியல் லைஃப்லயும் ஆண்டு வச்சிருப்பாரு. அவர்களை போல நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கை இருக்கணும்ங்கிற வாஞ்ச நமக்குள் இருப்பதை கர்த்தர் நம்ம உணர்த்துவார். இதுதான் நமது தரிசனம், டெஸ்டினேஷன். அதை அடைய நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் நமக்குள் திருப்தி உண்டாகும். ஏனென்றால் சரியான இலக்கை தெரிந்து கொண்டோம். அதற்கு மேலாக அதற்கான வழி இதுதான்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப என்னுடைய டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருச்சு. இந்த கேரக்டர் மாதிரி, பவுல் மாதிரி, மோசே மாதிரி, தெபோரா மாதிரி அப்படின்றத காமிச்சிட்டாரு. இப்ப அதுதான் டெஸ்டினேஷன், ஃபைனல் பாயிண்ட். அப்ப நான் என்ன ரூட்ல போகணுமோ அந்த ரூட்ல நான் என்ன பண்ணணும், டிராவல் பண்ணணும். அப்பதான் நான் ப்ராக்ரஸ். இல்லைன்னா ஒரே இடத்துல தங்கிடுவேனா, இல்ல வேற டைரக்ஷன்ல போயிடுவேனா. அப்ப தெளிவு வந்துடும், நமக்கு நல்ல கிளாரிட்டி வந்துடும். கிளாரிட்டி கான்பிடென்டா நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துகிறார் என்பதை பார்க்கும் போதும் நம்ம அடையாளத்தை நம்ம தெரிஞ்சு விடலாம். உங்களை எப்படி ஆண்டவர் யூஸ் பண்றாருன்னு பாருங்க. இப்ப சில பேர் ஜோமனுங்கனாலே ஒரு பாட்டோட தொடங்குவாங்க, ஒரு பாட்டு பாடி தொடங்குவாங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு பாடுறதுல அவங்களுடைய ஏரியா ஈஸியா எதை செய்யறீங்க. மத்தவங்களுக்கு ஹார்டா இருக்கும். எனக்கு பாடுறதுன்றது ஹார்ட் திங். அதான் அது சிலருக்கு என்ன ஆகும்னா பாடுறது இயல்பா வரும், லேசா வரும். அப்ப லேசா வரணும்னா அந்த பாட்டு பாடி அவங்க எல்லாத்தையும் செய்யணும். அவங்க எங்க போனாலும் என்ன பண்ணணும், அவங்க ஒரு பிரசங்கம் பண்றாங்க, ஒரு சபையில போயினாலும் எடுத்த உடனே அவங்க என்ன ஜெபம் பண்ணாம ஒரு பாட்டை பாடினாங்கன்னா எல்லாருடைய மனசும் அப்படியே லைச்சு நிற்கும். அப்ப அவங்க அழகா அதை பேசிட்டு போயிடலாம். அப்படி பார்க்கணும். நீங்க அதை நீங்க உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது, எதை நீங்க ஆர்வமா செய்வீங்க, விருப்பமா செய்வீங்க, எதுல சிறப்பா செய்வீங்க, அதை யோசிக்கணும். யோசிச்சு அதுல நிக்கணும். நல்லா பிரசங்கம் பண்றீங்களா, நல்லா வசனத்தை சொல்லி சொல்லி நல்லா வசனத்தை சொல்லி சொல்லி அப்ப வசனத்தை சொல்லி சொல்லி நீங்க பிரசங்கம் பண்ணணும். எல்லாத்துக்கும் வசனத்தை சொல்லி சொல்லி நீங்க என்ன பண்ணணும், வசனத்தை சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு பிரசங்கம் வருதா, அப்ப வசனத்தை சொல்லி சொல்லி பிரசங்கம் பண்ணணும். சில பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு நடுவுல வசனம் சொல்ற மாதிரி வருதா, அப்ப ஸ்ட்ரைட்டா நரேஷன் இருக்கும். பாத்தீங்கன்னா நான் வசனமே இன்னும் சொல்லல, ஒரு பிசலியே நகோலியாத்தான் சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னும் நான் வசனமே சொல்லலை. நான் வசனமே சொல்லாம நான் பேசிக்கிட்டே வரேன். நான் அப்ப எனக்கு எப்ப வசனம் சொல்லணும் அப்ப வசனத்தை சொல்றேன். வேர்ல்டுக்குள்ள கொண்டு வருது, வேர்ல்ட சொல்லி வேர்ல்டுக்குள்ள இருந்து வேர்ல்டுக்குள்ள கொண்டு வரேன். இப்ப நான் எப்படி பண்றேன்னா உலகத்தை சொல்லி உலகத்துல இருந்து நான் வார்த்தைக்குள்ள வரேன். நான் எனக்கு அப்படி இயல்பா வருது. வாழ்க்கையில ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வசனத்தை சொல்லும் போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அப்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன். என் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்க மாட்டா, பைபிள்ல இருந்து நிறைய பேசிக்கிட்டே வருவா. அது அவளுடைய ஸ்டைல். என்னுடைய ஸ்டைல் எப்படின்னா நான் நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவேன். எது சரியில்லை, இது என்னுடைய ஸ்டைல். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பாத்தீங்கன்னா ஒரு தடவை அவரு லண்டன்ல உள்ளவரு, அவரு கனடா தேசத்துக்கு போறார். சிறப்பு பேச்சாளராக கெஸ்ட் ஸ்பீக்கரா போறார். ஒரு சர்ச்சில் பேசுறாரு. பேசி முடிச்சு வெளியே வந்த பொண்ணே ஒரு அம்மா அந்த பாஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி, சர்ச்சில் ரொம்ப முக்கியமான விசுவாசி அப்படி. அந்த அம்மா சொல்றாங்க, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இன்னைக்கு ரொம்ப ஜோக் சொல்றீங்க, இன்னைக்கு பிரசங்கத்துல நீங்க ரொம்ப ஜோக் சொல்றீங்க, ரொம்ப நகைச்சுவை ஜாஸ்தியா இருந்தது. அப்ப சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்றாரு, இத்தனை வருஷ பிரசங்கத்துல இன்னைக்குதான் நான் ரொம்ப கம்மியா நான் ஜோக் சொல்லியிருக்கேன். நான் இது சொல்றாரு, அவரே எழுதுறாரு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். அதுக்காக நீ மாத்திக்கிடலன்ற, என்னுடைய இயல்பு அதுதான்ற. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் மூலம் ஆழமான பிரசங்கியார்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படி ஒரு பிரசங்கியார் அவரு. ஆனா அந்த டெப்த்துக்குள்ள அப்படியே சீரியஸா பேசிட்டு இருந்தாருன்னா எல்லாரும் ஹார்ட் ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு மேல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அவர் அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையோட அவர் சொல்றதுனாலதான் அவ்வளவு ரீச் ஆகுது. கர்த்தர் அவருடைய பயனாக நடத்துறாரு. அதனால மத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்றதுக்காக உங்க ஸ்டைல் நீங்க மாத்திடக்கூடாது. உங்களுக்கு உங்க ஸ்டைல் என்னன்னு தெரியும். அந்த பாடியை இன்னும் பழகணும் நீங்க. அப்ப நீங்க அதை பேசி பார்க்கணும். நாம சுயமாக சில கொள்கைகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் இப்படித்தான் பேசுவேன், நான் அப்படித்தான் நடப்பேன், என்னுடைய பாதை இப்படித்தான், என் ஸ்டைல் இதுதான். அப்படி இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எப்படி நடத்துறார், கர்த்தர் உங்களை எப்படி நடத்துறார், உங்களை எப்படி பேச வைக்கிறார், எப்படி பாட வைக்கிறார், அதை நீங்க அதை பார்க்கணும். என்னை எப்படி யூஸ் பண்றான்றதை பார்த்து நம்மகிட்ட நான் அதை அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னை இப்படித்தான் யூஸ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்ப நான் அந்த அதுல நின்னுட்டேன். நான் அது மாதிரி நீ உங்களை எப்படி பேச வைக்கிறார்னு பாருங்க, எப்படி ஜெபிக்க வைக்கிறார், எப்படி பாட வைக்கிறார், அதை நீங்க கவனமா கவனிங்க. அதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் எதை விரும்புறாங்க. அது பாத்தீங்களா, நானு சின்ன பசங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்ற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பூரா சொல்றாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கணும், எனக்கு தோணல. செல்போன் இருந்துச்சு, அவன் பேசுங்கப்பான்னு சொல்லி இந்த செல்போன்ல எடுத்து வந்துருக்கலாம். நான் எனக்கு அது ராத்திரி நேரம் நான் ஊர் விட்டு கிளம்ப போறேன். எப்பயுமே ஊழியம் பண்ணிட்டா ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியணும்னு இருக்கும். நமக்குள்ள ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த சின்ன பசங்க அவன் சொன்ன இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்படியே சொல்றானுங்க. அவன் சொல்றான் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். பெரியவங்க
பேசிட்டு இருக்கும் போது குறுக்க சின்ன பசங்க பேசி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்கன்றான். எங்க புரிஞ்சிருக்கு பாருங்க, யாருக்கு புரியணுமோ அங்க புரிஞ்சிருச்சு பாருங்க. சத்தமா பேசக்கூடாது, கிசு கிசுன்னு பேசக்கூடாது, கரெக்டான சத்தத்துல பேசணும்னு சொன்னீங்க அப்படின்ற. அடுத்தது பப்ளிக் பிளேஸ் இருக்கும் போது அலர்ட்டா இருக்கணும். அங்க திருடங்க வருவாங்க, நம்ம அலர்ட்டா இருக்கணும். ஆமா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாது, போன்ல எல்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாது, மக்கள் எல்லாம் திருட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்றான். அப்ப விஷயங்கள் எங்க போய் சேர்ந்து பாருங்க, ஆண்டவர் எங்க போய் சேர்க்கணும் அங்க போய் சேர்த்தார். அப்ப நான் என்னன்னா, அப்ப இதை கரெக்ட், ஐ எம் ஆன் ட்ராக், என்னைய என்னுடைய ஓட்டத்துல நீங்க கரெக்டா நடத்திட்டு இருக்காரு ஆண்டவர். யாரு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எனக்கு அது பாதர் பண்ண மாட்டேன். நீங்க இப்படி பேசணும், அப்படி பேசணும். நான் சபைக்கு போயிருந்தேன், அந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்டு சொல்றாரு, நீ கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது ஜனங்களை, நீ நிறைய கேள்வி கேட்கறீங்க, அந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? பவுல் வந்தா பவுல் எல்லாத்தையும் கேள்விதான் கேட்கிறாரு, கேள்வி கேட்டுக்கிட்டுதான் பதில் சொல்லிட்டு இருக்காரு அவர் நிருபங்கள் போறாம. அப்ப நம்மளை மத்தவங்க வந்து நம்ம ஆளுகை செய்யக்கூடாது, கர்த்தர் தான் நம்மளை ஆளுகை செய்யணும். கர்த்தர் உங்களை எப்படி நடத்துறாரு அதை நீங்க பாருங்க. நீங்க ஒரு விஷயத்த வச்சு நீங்களே செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணுங்க, ஒரு விஷயத்த பேசுங்க, பேசி ரெக்கார்ட் பண்ணுங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்க ஸ்டைல் என்ன, அதை நீங்க பார்க்கணும். மத்தவங்க பிரசங்கத்தையே கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. மத்தவங்க ஜெபிக்கிறதே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யாருன்றத உங்களுக்கு ஐடென்டிட்டி இல்லாம போயிடும். அவங்கள மாதிரி ஜெபிக்க கூடாது. அவர் ஜெபிச்ச மாதிரி ஜெபிச்சா எல்லாரும் கவனிக்கிறாங்கன்ட்டு அது மாதிரியே ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை இழந்துருவீங்க. நமக்குன்னு நாம ஒரு ஒரு கொள்கை வச்சுக்கூடாது, நான் இப்படித்தான் பேசுவேன், இப்படித்தான் என் ஸ்டைல். அது இல்ல, ஆண்டவர் என்ன ஸ்டைல கொடுத்திருக்கிறார், என்ன ஐடென்டிட்டி கொடுத்திருக்கிறார், அதை பாருங்க. ஏன்னா ஏசாயா 55:8-9 சொல்றாரு இல்லையா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்லன்றார். எதை சொல்றார்? நம்மை குறித்து, உங்களை குறிச்சு நீங்க வச்சிருக்கிற நினைவுகளும் அதற்கான நீங்க வச்சிருக்கிற வழிகளும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா ஆண்டவர் உங்களை குறிச்சு வச்சிருக்கிற நினைவும் அதற்கான வழிகளும் வேற. அது எப்படின்னா, நீங்க உங்களை குறிச்சு வச்சிருக்கிற நினைவுகளும் வழிகளை காட்டிலும் உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகளும் வழிகளும் மேலானவைகள். அது பூமியிலிருந்து பரலோகம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு மேலானது. அதை நீங்க கண்டுபிடிக்கணும். எனக்கு அதை செஞ்சிருவேங்க அப்படின்னு ஒரு சைடு இருக்கும். இன்னொரு குரூப் எனக்கு வராதுங்க, அது வராது, இது வராது. ரெண்டும் தப்பு. நீங்க தொடர்ந்து பாப்பீங்க. மற்றவர்களை இமிட்டேட் பண்ணக்கூடாது. மற்றவர்களை போல நடந்தோம்னா நம்ம தனித்துவம் வழிபட முடியாது. இதில் மனதில் வைத்துக் கொள்ளணும். யாருடைய ஷேடல் நிற்கக்கூடாது, யாருடைய நிழலிலும் இருக்கக்கூடாது. நான் அவர் கூட இருக்க அவர் மாதிரியே பாட்டு பாடி அப்படியே அவரையே ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் யார், நான் எப்படி நடக்கணும், நான் எப்படி நடக்கக்கூடாது என்பதுல நம்ம தெளிவா இருக்கணும். சீக்கிரத்திலே மேலே வந்துடணும்னு நினைக்க கூடாது. அவசரப்பட்டு நம்ம தனித்துவத்தை இழந்து மேல வந்துடக்கூடாது. பாட்டு பாடுனா நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம். இந்த பாட்டுனா எனக்கு என்னன்னா யூடியூப்ல எல்லாம் பாக்குறாங்க. பாட்டுனா டக்குன்னு பாத்துருவாங்க. 3 நிமிஷம் பாட்டு, 4 நிமிஷம் பாட்டுனா டக்குன்னு பாத்துருவோம். அப்ப அதிகமான நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு போயிட்டோம். நம்ம ஏரியா அது கிடையாது. நமக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பாரு. நம்மளுடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பாரு. பாத்தீங்கன்னா நான் சின்சியரா நான் பைபிள்ஸுடைய வந்து எடுத்து 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 நான் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். யாரு பாக்குறாங்களோ பாக்கலையோ கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் லைப்ரரியில எடுத்து பாக்குற மாதிரி பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் பேசும்போது டெய்லி போன் கால் வருது. வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பரிசுத்தாவின் வரங்கள் வந்து 18 பாட்டா போட்டேன். 3 நாள் பேசுனது 18 பாட்டும் பார்த்துட்டேன்னு ஒரு 4 பேர் போன் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் போன் பண்றாங்க, 8வது பாட்டு பார்த்துட்டு இருக்கேன், இப்ப நாளைக்கு 9 பார்த்துருவேன்னு. அவ்வளவும் லைப்ரரி மாதிரி ஆயிடுச்சு. புக்கு லைப்ரரி, புக்ல லைப்ரரி எப்படி எடுத்து எடுத்து படிப்பாங்களோ அப்படி போல பாக்குறாங்க அவ்வளவு பேரும். ஒவ்வொருத்தரும் டெய்லி போன் பண்ணும் போது அந்த மெசேஜ் பார்த்தேன், இந்த மெசேஜ் பார்த்தேன், அந்த மெசேஜ் பார்த்தேன்றாங்க. அப்ப எதுவுமே வீணாய் போகல. கர்த்தருடைய ராஜ்யத்துல விதைக்கிற விதைகள் ஒரு நாள் வீணாய் போகாதுன்றத நான் கண்டு கொண்டேன். நம்ம கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்தா அநேகத்துக்கு அதிபதியாக உயர்த்துவேன்றது எவ்வளவு உண்மை. என்னைக்கோ நான் பேசினதெல்லாம் 7 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதெல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு என்கிட்ட பேசுறாங்க.
எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இது ஒரு சம்பவம் சொல்லியிருக்கீங்க, இந்த சம்பவத்துல நீங்க பேர் சொல்லல, ஆனா அவர் இவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். நீங்க ஆண்டவர் வெளியே கொண்டாட போறாரு. அப்ப எப்படி வெளியே வர போறீங்கன்றதுல தெளிவா இருங்க. ஸ்டெடியா பொறுமையா முன்னேறணும். அதுக்கு முதலாவது வேதத்தை அதிகமாக நீங்க படிக்கணும். நீங்க செய்ய வேண்டிய காரியம் பைபிளை அதிகமாக படிங்க. எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க. ஏன்னா அதுல 2 காரியம் இருக்கு பைபிள் படிக்கிறது. ஒண்ணு, அந்த வார்த்தைக்குள்ளதான் ஆண்டவருடைய வல்லமை இருக்குது. அந்த வல்லமை உங்களுடைய அனுமதி இல்லாமலே, உங்களுடைய கோஆபரேஷன் இல்லாமலே, உங்களுடைய கான்சியஸ் தெரியாமலே உங்களுக்குள்ள அவருடைய வல்லமை உள்ள போய் உங்களை உருவாக்கும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய வல்லமையின்படியே செய்ய வல்லவர்ன்றது அந்த வல்லமை தான் அவருடைய வல்லமை. நீங்க வேலை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, வித்தவுட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், வித்தவுட் your knowledge, that power of God will enter into your spirit, soul, mind, will, emotions, conscience, intuition, bones, marrow, எல்லாத்தையும் பெனட்ரேட் பண்ணும். உங்களை உருவாக்காது. உங்களுக்கு அவுட்டர் ஹீலிங் நடக்கும், சரீரத்துல சுகம் நடக்கும், உள்ளுக்குள்ள ஹீலிங் நடக்கும், உள்ள ஒரு பீஸ்ஃபுல்லா ஆயிருவீங்க. நீங்க அப்படி ஒரு தெய்வீக சமாதானம் வந்துடும். உங்க விசுவாசத்தை பலப்படுத்திடுவார். அடுத்தது 2வது காரியம், இந்த வார்த்தையை நீங்க வச்சுதான் நீங்க பிரசங்கம் பண்ண போறீங்க. இந்த வார்த்தையை வச்சுதான் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. இந்த வார்த்தையை வச்சுதான் நீங்க கவுன்சில் பண்ண போறீங்க. இந்த வார்த்தை தான் எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ண போறீங்க. சோ 2 விதம். ஒண்ணு, உங்களை உருவாக்கும் இந்த வார்த்தைக்குள்ள இருக்க வல்லமை. இன்னொன்னு, இந்த வார்த்தை வச்சுதான் நீங்க பேச போறீங்க, ஊழியம் பண்ண போறீங்க. சோ சைமல்டேனியஸா நீங்க மேல வந்துருவீங்க. கிஃப்ட் கூட ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சு 9 கிஃப்ட்ஸ் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். இந்த வார்த்தை நீங்க படிச்சீங்கன்னா போதும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கணும். உங்க தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். ஏதோ ஒரு புக்கு படிப்போம் படிக்க கூடாது. நல்லா நீங்க அடுத்து உங்களுக்கு என்ன தெரியணும், அந்த புக்கை படிக்கணும். ஓரல் ராபர்ட்ஸ் ஃபெய்த்தை பத்தி எழுதியிருப்பாரு, அதெல்லாம் நீங்க படிக்கணும். மஸ்டர்ட் சீட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த்னு பேசு, கடுகு அளவு விசுவாசம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, சின்ன புக்கு. அந்த புக்கு படிச்சீங்கன்னா உங்க விசுவாசத்தை பலப்படுத்திடுவார். ஓரல் ராபர்ட்ஸுக்கு எப்படியெல்லாம் விசுவாசத்தை தடுமாறினார், எப்படியெல்லாம் விசுவாசம் தூக்குனார் ஆண்டவர்னு பேசியிருப்பாரு அதுல. ஆமா, அது ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டரா போறாரு புதுசா. அந்த கமிட்டியில வச்சு பேசுறாங்க, இவருக்கு மந்த் இன்கம் இவ்வளவு இருந்தா தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்ன்றாரு. ஆனா அவங்க அவளுக்கு முன்னாடி இவ்வளவுதான். ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. ஏன்னா இவங்க கேட்கிற அமௌண்ட்டுக்கு இவருக்கு தேவையான அளவு அங்க இல்ல, சம்பளம் கொடுக்க முடியாதுன்றாங்க. எங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும்ட்டாங்க கமிட்டியில. சோர்ந்து போயிட்டாரு. இவரு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு, ஆண்டவரே எனக்கு என்ன ஆண்டவர் இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஒரு விவசாயி, சாதாரண ஒரு விவசாயி காலங்காத்தால கதவை தட்டுறான். கதவை திறந்தா ஒரு சின்ன முடிப்பு கொடுக்குறான். என்னன்னு கேட்டா, என்னுடைய ஆஃபரிங்கிறான். நான் விதைச்சேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார், நல்ல விளைச்சலை பார்த்தேன், இதான் காணிக்கை கொடுத்துட்டு போறான். அதுல பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த கமிட்டி கொடுத்த தொகையை விட பல மடங்கு அதிகமான தொகை. இவர் அப்ப என்ன சொல்றாங்க, அந்த கமிட்டி கொடுக்கும்னு நான் நினைச்சேன், இல்ல ஒரு சின்ன விவசாயியை கொண்டு என் தேவையை சந்திக்க முடியும்னு கர்த்தர் காமிச்சாருன்றாரு. அந்த ஃபெய்த் அடுத்த லெவல்ல போறாரு. அப்படி போல அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி புக்கை படிக்கணும். சும்மா அப்படி சாதாரண உங்களுக்கு தெரிஞ்சதையே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கேதான் நிற்பீங்க. உங்களுக்கு தெரியாத காரியம் என்ன, இன்னும் உங்களுக்கு அறிய வேண்டிய காரியம் என்ன இருக்குது, அதை படிங்க. அப்பதான் நீங்க குரோத் ஆக முடியும். ஃபெய்த் டு ஃபெய்த், கிரேஸ் டு கிரேஸ், அனாயிட்டிங் டு அனாயிட்டிங் நீங்க டிராவல் ஆகணும். விசுவாசம்ன்றது அது வளர்ந்துகிட்டே போற விஷயம். ஞானம்ன்றது வளர்ந்துகிட்டே போற விஷயம். நீ அது ஒரே இது இல்ல. ஃபெய்த்னா ஒன் டைம் கிவன்ல. ஃபெய்த் நாளுக்கு நாள் நீங்க விசுவாசத்தால வளரணும். நீங்க அந்த மாதிரி புக்ஸ் கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இது மோசே எழுதுனதை படிக்கிறோம், சாமுவேல் எழுதுனதை படிக்கிறோம், எஸ்ரா எழுதுனதை படிக்கிறோம், பவுல் எழுதுனதை படிக்கிறோம், பேதுரு எழுதுனதை படிக்கிறோம், ஏசாயா எரேமியா எழுதுனதை படிக்கிறோம். அதே மாதிரி சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், மூடி,
டிஎல் மூடி எழுதுனது, அதெல்லாம் படிக்கணும். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், ஏடபிள்யூ டோசர், அவங்க அதெல்லாம் படிக்கணும். இந்த காலகட்டத்துக்குள்ள அடுத்தது ஸ்மித் விகில்ஸ்வொர்த் ஊழியத்துல என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் நீங்க படிக்கணும். அப்படி படிக்கும் போதுதான் ஜார்ஜ் முல்லருடைய ஆட்டோபயோகிராபி படிக்கணும், பில்லி கிரஹாமுடைய ஆட்டோபயோகிராபி படிக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த லெவல்ல நம்ம போகணும். உங்க ஐடென்டிட்டி தெரிஞ்சிடும், நான் எந்த ட்ராக்ல போகணும் அப்படி நீங்க அந்த அடையாளம் தெரிஞ்சிடும், உங்க தடம் தெரிஞ்சிடும். இதுதான் என் ட்ராக். யார் ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன் யாரு அவர் வச்சுக்கிட்டு நீ அதுல முன்னேறி போகணும். எனக்கு மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் படிக்கும் போதெல்லாம் பேசுனா இப்படி பேசணும், எழுதுனா இப்படி எழுதணும். எனக்கு அப்படி அது சொல்லும் போதே ஃபயர் ஆகுது நம்மள. அத்தன்டிக்கா, அத்தாரிட்டிவா, யார் அத்தாரிட்டிவா அத்தன்டிக் எழுத முடியும்? இன்டிமேசி வித் காட், கர்த்தரோட நெருங்கி இருக்கிறவங்க தான் எழுத முடியும். நாம் யாராக இருந்தால் நமக்கு திருப்தியா இருக்குமோ அப்படித்தான் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார், அப்படிதான் நடத்துவார். அதுக்கு நம்ம கோஆபரேட் பண்ணணும், போக்கஸ்டா இருக்கணும். எப்பயுமே உங்க விஷயம் உங்க கண்ணு முன்னாடி வச்சிருக்கணும், போக்கஸ்டா இருக்கணும். நான் இப்படித்தான் வர போறேன், இதுதான் என் லக்கு, இதுதான் என்னோட டெஸ்டினேஷன், கடைசியா நான் இப்படித்தான் ஆக போறேன் அப்படி நினைச்சுக்கிட்டே அதை முன்னேறி போகணும். கான்சியஸா இருக்கணும், காசியஸா இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரங்க இருக்கணும், சும்மா தூக்கத்தில் நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. தெளிவா பொறுமையா ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நீங்க ஜெபம் பண்றீங்களா, அது பாருங்க, இந்த மூத்த ஊழியக்காரனா பாருங்க, பொறுமையா ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி ஜெபிப்பாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. நீங்க சாம் சுந்தர ஐயாவுடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டு பாருங்க. அப்படி நிதானமா ஒவ்வொரு ஸ்டெப்பும் சாலிடா எடுத்து வைப்பாரு, சாலிடா இருக்கும். நீங்க சாம் சுந்தரம் பாஸ்டருடைய பிரசங்கம் எது இருந்தாலும் கேளுங்க, எப்படி பேசுறாருன்னு பாருங்க. அதான் ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறவங்க கிரைஸ்ட் மைண்ட் என்ன, கிரைஸ்ட் வில் என்ன, கிரைஸ்ட் ஹார்ட் என்ன, கிரைஸ்டுடைய பல்ஸ் என்ன, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, எப்படி நடத்துவார், எப்படி நடத்த மாட்டார், தெளிவு, அந்த கிளாரிட்டி கான்பிடென்டா பேசுவாங்க. அதை கேட்கும் போது உங்களுக்குள்ள அந்த கான்பிடன்ஸ் வரும். அதிகமாக பைபிளை படிக்கணும், அப்பதான் அந்த கான்பிடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நிறைய போராட்டம் வரும். நம்ம தரிசனத்தை நோக்கி முன்னேறி போகும்போது நிறைய போராட்டம் வரும், நெருக்கடி வரும், சவால்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், ஏற்றுக்கொள்ளாமை வரும், ஏளனங்கள் வரும். அதெல்லாம் தாண்டி முன்னேறி செல்லணும். எனக்கு அநேகர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க, அநேகர் எனக்கு தவறான தீர்க்க தரிசனம் சொன்னாங்க ஆரம்பத்துல. எனக்கு அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்க முதிர்ச்சியின்மை, அவங்க கர்த்தரோடு கூட நெருங்கி இல்லை அவங்க. ஆனாலும் துணிச்சலா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க, ஏன்னா அவங்க ஊழியத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்ததுனால தைரியமா என்னை மிஸ்கைட் பண்ணாங்க, தவறாக எனக்கு சொன்னாங்க. என் ஆண்டவர் பேசியிருக்காரு இது இப்படின்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் கிடையாதுன்னாங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் கொண்டாட மாட்டார். நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க, செக்யூர் ஜாப்ல இருக்கிறீங்க, நல்ல சம்பளத்துல இருக்கிறீங்க, அரிதான காரியம் அந்த வேலை கிடைக்கிறது. அதுல இருந்து வெளியில வா அப்படி இப்படி ஊழியம் பண்ணா சொல்ல மாட்டார் ஆண்டவர். ஆனா எனக்குள்ள இருந்த தாகம், எனக்குள்ள இருந்த தவிப்பு எனக்கு தான் தெரியும், தேசத்துக்கு தான் தெரியும். அதனாலதான் இன்னைக்கு சரியாக மற்ற வாலிபர்களை நடத்த முடியுது என்னால. ஏன்னா என்ன போல எத்தனை பேர் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றேன், அவங்கள்ட்ட நான் ஜெபிச்சு சரியாக தேவ சித்தத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்லாம அது எப்படி கற்றுக்கொள்ளணும், தேவ சித்தத்தை எப்படி தெரிந்து கொள்ளணும் அவங்களாகவேன்றதையும் கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த தெளிவு வரணுன்றதுக்காக. அவங்களுடைய பொறாமை இருக்கும், இம்மெச்சூரிட்டி இருக்கும், புரிந்து கொள்ள முடியாத தன்மை இருக்கும், கர்த்தருடைய பார்வையில் பார்க்க முடியாத நிலைமையில இருப்பாங்க. இப்படிலாம் இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம கடந்து போகணும். நமக்கு எல்லாமே ஃபேவரா இருக்காது. உடல் உடுத்துறதுக்குள்ள நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, நமக்குன்னு இருக்க விருப்பம் வேற. ஆனா ஒரு குறிப்பிட்ட பாணியில இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு இருக்கு, நமக்கு இப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும்னு இருக்கு. அதுதான் நம்ம அடையாளம். அது தேவ சித்தம், தேவ நடத்துதல். அது தமிழ்வாணன் ஒரு ரைட்டர் இருந்தார் தமிழ்நாட்டுல முன்னாடி. அவர் ஒரு தொப்பி வச்சிருப்பாரு, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருப்பார். இங்க டி நகர்ல இருந்தார். அது சென்னை 17 அதோடைய பின்கோடு.
நீங்க வெறும் ஒரு தொப்பி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு சென்னை 17 போட்டீங்கன்னா போதும், ஒரு லெட்டர் அவருக்கு போயிடும். இப்படியேதான் வரும் லெட்டர் அவருக்கு. உள்ள அட்ரஸ் எல்லாம் என்ன ஸ்ட்ரீட், டோர் நம்பரு, என்ன ரோடு, என்ன இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு தொப்பி வரைஞ்சு ஒரு கூலிங் கிளாஸ் வரைஞ்சு சென்னை 17 போட்டீங்கன்னா அவர் வீட்டுக்கு லெட்டர் வந்தோம். அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருந்தார். இந்த மாதிரி எம்ஜிஆர் அவருக்குன்னு ஒரு தொப்பி ஒரு கூலிங் கிளாஸ், அதான் எம்ஜிஆர். அது மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு ட்ரெஸ்ல இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் அவருக்கும் ஒரு கோட் வச்சிருக்கிறார். அது பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒண்ணு இருக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க. அப்படி நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும்னு நினைக்கணும். நம்ம எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். நான் பேசுறது இப்படிதான் பேசுறேன், அது நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றத கவனிங்க. ஒரு பிரசங்கத்தை நீங்களே பண்ணுங்க. ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, பிரசங்கம் பண்ணுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு ரெக்கார்ட் பண்ணுங்க, கேளுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலை கண்டுபிடிங்க, அதுல நில்லுங்க. இதை நமக்குள்ள அந்த அர்ஜ உண்டாக்குறதே ஆண்டவர் தான். பிலிப்பியர் 2:13 சொல்றாருல, தேவனே தன்னோட தயவுள்ள சித்தத்தின்படி அவரது விருப்பத்தையும் செய்ய நமக்குள்ளே உண்டாக்குகிறார். அதான் அந்த விருப்பம், அதான் அர்ஜு. நமக்குள்ள ஆண்டவர் அந்த அர்ஜு கொடுப்பாரு. யூனிக்கா இருப்பது நல்லது. மற்றவங்களை போல இமிட்டேட் பண்ண மாட்டோம். அட்வான்டேஜ் நான் சொல்றேன், மற்றவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ண மாட்டோம். நம்ம ஒரிஜினலாக இருப்போம், நகலாக இருக்க மாட்டோம். மற்றவர்களோடு இணைந்து இருந்தாலும் நமக்கு என்று உள்ள தடத்தில் தான், அந்த ட்ராக்ல தான் நிற்போம். அதனால் முன்னேறி செல்வோம், நாம் வளருவோம். எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட கடவோம் இருக்காரு. 1 Corinthians 9:24 ஓட வேண்டிய விதத்துல ஓடணும்ன்றார் பவுல். எனக்கு என்ன ஓட்டம், என்னுடைய ட்ராக் எதுவோ அதுல நம்ம ஓடுவோம். அதனால யாரும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ண தேவையில்லை, பண்ணவும் கூடாது. யாத்திராக 3:14 ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, ஐயம் ஹூ ஐயம், இருக்கிறவராகவே இருக்கிறேன்றார். மோசேட்ட சொல்றாரு, பார்வன்ட்ட போய் இஸ்ரேல் ஜனங்களை அழைச்சிட்டு வாங்குறாரு. அப்போ மோசே சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட போய் நான் பேசும்போது அவர் யாருன்னு கேட்டா, நம்ம ஆண்டவர் யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, இருக்கிறவராக இருக்கிறேன். ஐயம் ஹூ ஐயம் என்ன அர்த்தம், நான் மாறாது, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் இருக்கிறேன். அப்படிதான் நம்ம இருக்கணும், நாம இருக்கணும். நான் எக்ஸ் மாதிரி, நான் ஒய் மாதிரி, நான் ஏ மாதிரி, பி மாதிரி நான் இருக்கக்கூடாது. நான் நானாக இருக்கணும். அதுல நம்ம தெளிவா இருக்கணும். பாருங்க, ஒரு லோகோ வைக்கிறாங்க. ஒரு கம்பெனின்னு ஒரு லோகோ வைக்கிறாங்க, ஒரு கலர் தீம் வைக்கிறாங்க. இப்ப ஒயிட்ல ஆரஞ்சு கலர் லெட்டர் இருந்தாலே ஏர் இந்தியா அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பல வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்றது 87, 88 ஒயிட்ல ஆரஞ்சு கலர்ல எல்லாமே எழுதினாங்க. எல்லாரும் சொல்றாங்க ஏர் இந்தியா இருங்க, அது ஏர் இந்தியாக்குன்னு அப்படி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நீங்க எங்க பாத்துங்க, ஒயிட்ல ஆரஞ்சு கலர்ல என்ன எழுதினாலும் ஏர் இந்தியா அப்படின்னு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தீம் மியூசிக் வச்சிருக்காங்க ஏர்லைன்ஸ். நீங்க அந்த டியூன் போட்டாலே தெரியும், இது லுஃப்தான்சா, இது ஏர் இந்தியா, இது எமிரேட்ஸ் அப்படின்னு தெரியும். அவனுக்குன்னு ஒரு தீம் மியூசிக் வச்சிருக்கிறான், அவனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கிறான். அது மாதிரி நமக்கு இருக்கணும் நேஷனல் பிளாக். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு பிளாக் வச்சிருக்கிறான். அது மாதிரி நமக்கு என்ன அடையாளம், இண்டிவிஜுவல் தனிப்பட்ட மனுஷன் எனக்கு என்ன அடையாளம், அது நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் பேர் வைக்கிறான், அவ்வளவு அழகா வைக்கிறான். என்ன அழகழகான பேர் வைக்கிறான்னு பாருங்க. எவ்வளவு யோசிச்சிருக்கான் பாருங்க. தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு நினைக்கிறான், பியூட்டிஃபுல்லா வைக்கிறான். பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆபீஸ் மவுண்ட் ரோடுல போன வாரம் டிராவல் பண்ணும்போது 7 மணி போறோம். ஒரு இடத்துல மேல நியான் லைட் எரியுது, ஆபீஸ். அது ஆபீஸ் எப்படி போட்டிருக்கான், AWFIS போட்டிருக்கு. AWFIS ஆபீஸ். அவன் எப்படி தன்னை வித்தியாசமா காமிக்க நினைக்கிறான் பாருங்க. அது மாதிரி நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நம்ம இருக்கணும். நம்ம மல்டி டேலண்டடா இருந்தோம்னா யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது, உலக மனுஷனால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா கொடுத்தவருக்கு தெரியும். அதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணிட்டோம்னா போதும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் எப்படி நான் கேமராவா, எடிட்டிங்கா, டைரக்ஷனா அப்படின்றத. அதுலயும் கிஃப்ட்னு வரும்போது கிஃப்ட்ல போயிடுவேன் நான். இப்ப எனக்கு ஒரு கேமரா பண்ணணும்னு வராங்க ஒருத்தவங்க படம் வரையணும்னு கூப்பிடுறாங்க, ஒருத்தர் கதை எழுதணும்னு கூப்பிடுறாங்க, ஒருத்தர் ப்ரீச் பண்ண கூப்பிடுறாங்கன்னா நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன், ப்ரீச்சிங்க. ஏன்னா
அங்க கிஃப்ட் ஆபரேட் ஆகும். இங்க டேலண்ட், கேமரா பண்றதவன் டேலண்ட். அப்கோர்ஸ் அங்க அனாயிட்டிங் இருந்தாலும் எனிபடி கேன் ஆபரேட் கேமரா. ஆனா என்ன மாதிரி பிரச்சனை இது, நான் சொல்ற மாதிரி அங்க ப்ராஃபஸி யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு எனக்குள்ள கம்யூனிகேஷன் வேற. நான் அந்த ப்ராஃபஸி சொல்ல முடியும், அப்ப அதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படி போல நீங்க உங்களுடைய டேலண்ட்ஸ், உங்களுடைய கிஃப்ட்ஸை பேலன்ஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. நமக்கு சில துறைகளை பத்தி, சில ஏரியாக்களை பத்தி பேசிக் நாலேஜ் கொடுப்பாரு. ஆனா அதுதான் நம்ம ஏற்கனவே அதுல புகுந்துடக்கூடாது. அதுல போனா ஃபேமஸ் ஆகலாம், அதுல போயிடக்கூடாது. இப்ப மியூசிக்ல பாத்தீங்கன்னா எனக்கு பேசிக் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, அதனால நான் மியூசிக்ல போயிடக்கூடாது. மியூசிஷியன்ஸ இருந்து பெஸ்ட் எதுன்னு எனக்கு எனக்கு தெரியும். குட் எது, பெட்டர் எது, பெஸ்ட் எது, நாட் பேட், நாட் குட் எது அப்படின்னு தெரியும். யார்கிட்ட எப்படி அதை வேலை வாங்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்கு எனக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார். அதனால நான் போய் மியூசிக் பண்ண இறங்கிடக்கூடாது. ஸோ வி ஷுட் நாட் வேஸ்ட் அவர் டைம். டைம் கன்சூமிங். அது நீங்க எதை ரொம்ப ஹார்டா பண்றீங்களோ அதை பண்ணக்கூடாது. நம்முடைய ஏரியா அது கிடையாது. டேலண்ட்டை ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிராக்டிஸ், ஹெவியா பிராக்டிஸ் பண்ணணும். ஹெவியா பிராக்டிஸ் பண்ணணும். நல்ல நீங்க பேசுறீங்க, நல்ல பிரசங்கியார வர முடியும், நல்லா பிரசங்கம் பண்றீங்க, நான் மறுபடியும் பிரசங்கம் பண்ணணும். பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். நல்ல பெரிய பிரசங்கியா பேசுறத கேட்கணும். கேட்டு என்ன பண்ணணும், அதை உங்களை ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க பாருங்க, ஒரு கார்ட்டூனிஸ்ட் எப்படி அப்சர்வ் பண்றான்னு பாருங்க. ஒரு மனிதனுக்கு எது ப்ராமினன்ட் ஃபீச்சர் இருக்குமோ அதை பெருசுபடுத்தி பண்றதுதான் கார்ட்டூன். சின்னதாகவும், ரொம்ப சின்னதாகவும், ரொம்ப பெருசாகவும் மிகைப்படுத்துற எக்ஸாக்சரேட் பண்றதா கார்ட்டூன். சில அப்ப பாக்குறான், ஒரு ஃபிகரை பாக்குறான், ஒரு உருவத்தை பாக்குறான், ஒரு கேரக்டரை பார்த்து அவங்களுக்கு எது ப்ராமினென்டா இருக்குதோ அதை என்ன பண்றான், பெருசா வச்சு அதை பேஸ் பண்ணி வச்சுதான் வரைஞ்சிடறான். ஆனா சில பேரை காட்டுனால அவனால வரைகிறதுக்கே கஷ்டம். நார்மலா இருப்பாங்க, அவங்க கூலிதான், அவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவங்கள்ட்ட கூட ஒரு என்ன பண்றாங்க, அப்சர்வ் பண்றான், எது இது இவங்கள்ட்ட வித்தியாசமானது, மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒண்ணு இவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு பார்த்து அதை பிடிச்சிடறான். அதை பிடிச்சு அந்த காட்டனை கொண்டாந்துடுறான். அது மாதிரிதான் நம்மளை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மகிட்ட என்ன வித்தியாசமா இருக்கு, மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒண்ணு நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், நீங்க வீட்டுல உள்ள உங்க ஹஸ்பண்ட், உங்க பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, ஆபீஸ்ல எப்படி நீங்க மத்தவங்களை ஹேண்டில் பண்றீங்க, உங்க டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்க, உங்களுடைய மணி எப்படி மேனேஜ் பண்றீங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றீங்க, எப்படி சேலஞ்சஸ் மீட் பண்றீங்க அப்படின்றத பாருங்க. அப்ப நீங்க தெரிஞ்சு உங்களுடைய லீடர்ஷிப்பை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். யூ ஆர் நாட் அ மேனேஜர், யூ ஆர் அ லீடர். when you are ready to see the changes, when you are ready to see the challenges, you are a leader, you are not a manager. நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அதை நீங்க நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க எந்த ஏரியால நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்க பாருங்க. அதை எதை நல்லா சாலிடா நல்லா பண்றீங்கன்னு பாருங்க. அதுதான் உங்க ஏரியா. உங்களை எப்படி லீட் பண்றீங்கன்னு பாருங்க. உங்களை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்களா, லீட் பண்றீங்களா. இந்த சட்டையே போட்டுக்குவோம், இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்குவோம், இந்த டேபிள் இங்கேயே இப்படி இருக்கட்டும், இது இப்படியே இருக்கட்டும், இது இப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதை மாத்தி வச்சு பார்ப்போமே, வேற ட்ரெஸ் போடலாமே, இந்த ட்ரெஸ் தான் போடுவோம், வேற ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு நீங்க சேஞ்சுக்கு ரெடி ஆகுறீங்களான்னு பாருங்க. நீங்க சேஞ்சுக்கு ரெடியா இல்லைன்னா நீங்க வர மேனேஜர், நீங்க ரெடி ஃபார் த சேஞ்சஸ்னா யூ ஆர் அ லீடர். அப்ப நீங்க எந்த சிச்சுவேஷன் மீட் பண்ணலாம், நீங்க எந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க எந்த மனுஷன் நீங்க ஹேண்டில் பண்ணலாம். அதை யோசித்து பாருங்க. நீங்க என்னன்னா வெறும் நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கேன், நான் ஒரு ஹோம் மேக்கர் தானே, நான் என்னத்த பண்ண பாருங்க நினைக்க கூடாது. உங்க வீட்டுக்குள்ள எப்படி ஹேண்டில் பண்றீங்க, உங்களுடைய டைம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, எவ்வளவு நேரம் சமையல் ரூம்ல இருக்கீங்க, எவ்வளவு நேரம் நீங்க ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் படிக்கிறீங்க, எவ்வளவு கேட்கறீங்க, உங்க பாடி எப்படி மெயின்டைன் பண்றீங்க, உங்க மைண்ட் எப்படி மெயின்டைன் பண்றீங்க பாருங்க. நீங்க ரெடியாகணும். நீங்க போய் ஒரு மேடை கொடுத்து, ஒரு கட்டடத்துக்குள்ள ஒரு புல்பிட் கொடுத்து அங்க பேசுறதுதான் மினிஸ்ட்ரி நினைக்காதீங்க. இல்ல, ஒரு சகையோட பேசினாரு, அங்க கிங்டம் ஆஃப் காட் அங்க பில்டப் ஆச்சு. ஒரு எவிரி வீட்டுக்கு போனாரு,
ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் பண்ணார். இயேசு கிறிஸ்து படகுத்துறையில ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு எது புல்பிட்டு? பீட்டருடைய போட்டு தான், பேதுருடைய படகு தான் அவருக்கு பிரசங்க மேடை. எங்க anywhere God can give a pulpit for you. Are you ready? அங்க நீங்க எப்படி பேச போறீங்க? பேதுரு என்ன அப்படி பேசுவார், மோசே நின்னா எப்படி பேசுவார், பவுல் நின்னா எப்படி பேசுவார், சாமுவேல் நின்னா எப்படி பேசுவார், நீங்க நின்னா எப்படி பேச போறீங்க? யோசிங்க. நம்மளுடைய லிமிடேஷன் தெரியணும், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் தெரியணும், நம்மளுடைய வீக்னஸ் தெரியணும். நமக்கு முடியாதை செய்ய நம்ம முற்படக்கூடாது. சின்னவனா ஒல்லியா இருக்கு, அவன் போய் 350cc புல்லட் ஓட்டர் நினைக்க கூடாது. அவன் போய் எஸ்யூவி வண்டியில போய் உட்காந்து ஓட்டர் நினைக்க கூடாது. உயரமான வண்டியில உட்காந்து ஓட்டணும்னு நினைக்க கூடாது. அது ஆபீஸ்ல ஹை பொசிஷன்ல அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற பொசிஷன்ல உட்கார நினைக்க கூடாது. அது நிக்க முடியுமா? சேலஞ்சஸ் மீட் பண்ணுவீங்களா? அந்த ரிஸ்க் நீங்க எடுத்துக்குவீங்களா? எவ்ரிடே சேலஞ்சஸ் நீங்க மீட் அவுட் பண்ணுவீங்களா? அது தெரியணும். வெறுமனே ஆசைப்படக்கூடாது. அதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு தெரியணும். அதுதான் சொன்னேன், உங்களோட லிமிடேஷன் என்ன, உங்க ஸ்ட்ரென்த் என்ன, உங்க வீக்னஸ் என்னன்றது தெரியணும். செல்ஃப் அனலைசிஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப ஆர்கிடெக்டா இருக்கிறதெல்லாம் எல்லாரும் ஆர்கிடெக்டா இருக்க முடியாது. ஆர்கிடெக்சர்ன்றது ரொம்ப ஒரு நுணுக்கமான காரியம். அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வேணும். அது எப்படி இருக்கணும்? அந்த ஆர்கிடெக்சர் ஏன்ஷியன்டா இருக்கணுமா, மாடர்னா இருக்கணுமா, இன்பிட்வீன்ல இருக்கணுமா? அதெல்லாம் யோசிக்கணும். கேரளா மாடல் ஒரு வீடு கட்டணும் எப்படி கட்டணும், தஞ்சாவூர்ல இருக்கிற வீடு மாதிரி கட்டணும் எப்படி கட்டணும், காரைக்குடி வீடு மாதிரி கட்டணும்னா எப்படி கட்டணும்? அதெல்லாம் அந்த ஈஸ்தெட்டிக் சென்ஸ் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு பில்லர் டிசைன் பண்றதுல நீங்க யாருன்னு தெரியணும். அதே மாதிரி மியூசிஷியன், எல்லாரும் மியூசிஷியன் ஆயிடக்கூடாது, ஆசைப்பட்டு போயிடக்கூடாது. ஹார்ட் பண்ணணும், அதுல இன்ட்ரெஸ்ட் வேணும், இன்வால்மெண்ட் வேணும். அது மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும், பைலட் ஆகணும்லாம் போயிடக்கூடாது. ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணக்கூடாது. நமக்கு எது தெரியும், எது சரியாக வரும், நம்ம கெப்பாசிட்டி என்ன, நம்மளுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன, நம்ம மைனஸ் பாயிண்ட் என்ன, அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கில் வேணும். ஸ்பெஷல் ஸ்கில் வேற. அது இருந்தா தான் அந்த ஏரியால போகணும், இல்லாத ஏரியால போக கூடாது. ஆனா நம்ம யாரு, நமக்குள்ள இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சோம்னா நம்மளுடைய அடையாளத்தை தெரிஞ்சுக்குவோம். நம்ம அடையாளத்துல இருந்தோம்னா அதான் தனித்துவம்.